ஹல்லேலூயா. மறுபடியும் கர்த்தருடைய வார்த்தையுமாய் உங்கள் மத்தியே நிற்க கர்த்தர் கொடுத்த தருணத்திற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். வாய்ப்பை கொடுத்த பாஸ்டர் அவர்கள் குடும்பம், சபை மக்கள் எல்லாருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க? ஆமென். நம்முடைய இயேசுவோட வருகை ஒரு ராத்திரி கூட தாமதமானபடியினால் நாம் வரவில்லை, நம்மை அவர் கொண்டு வந்திருக்கிறார். அவருடைய சமூகத்தில் கடந்து வந்த யாரையும் அவர் சும்மா விட மாட்டார். ஏதாவது ஒரு காரியம் கர்த்தர் உனக்காக செய்ய போகிறார். ஹல்லேலூயா. தைரியமாய் சொல்லுங்க, இன்னைக்கு என்னுடைய ஆசீர்வாதத்தின் நாள். எத்தனை பேர் சொல்லுவீங்க? ஹல்லேலூயா. கர்த்தர் என்னோட பேசுவார் என்று எத்தனை பேர் சொல்கிறீங்க? ஹல்லேலூயா. நம்ம வேத புஸ்தகத்தை நம்முடைய கையில் எடுக்கலாம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 31, 32 வசனத்தை வாசியுங்கள். ரோமர் 8ஆம் அதிகாரம் 31, 32. இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால், தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? யார்? எல்லாரும் சொல்லுங்கள். தேவன் நமது பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? ஹல்லேலூயா. ஒரே நிமிஷம் கண்களை மூடி. Thank you Lord. ஹல்லேலூயா. ஏசப்பா என்னுடைய பட்சத்தில் இருக்கிறார் என்று விசுவாசம் உள்ளவர்கள், ஏசப்பா நம்முடைய பட்சத்தில் இருக்கிறார் என்று விசுவாசம் உள்ளவர்கள், ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தொடங்கட்டா. இயேசுவிடம் கையேந்துங்கள், அவர் இல்லை என்று சொல்லுவதில்லை. பொறுமையுடன் கேட்டு பாருங்கள், அவர் பொக்கிஷத்தை மூடுவதில்லை. கைகளை சேர்த்து அடித்து பாடலாமா? இயேசுவிடம் கையேந்துங்கள், அவர் இல்லை என்று சொல்லுவதில்லை. பொறுமையுடன் கேட்டு பாருங்கள், அவர் பொக்கிஷத்தை மூடுவதில்லை. சொல்லுவோம். இயேசுவிடம் கையேந்துங்கள், அவர் இல்லை என்று சொல்லுவதில்லை. பொறுமையுடன் கேட்டு பாருங்கள், அவர் பொக்கிஷத்தை மூடுவதில்லை. இல்லை என்று சொல்லும் மனம் இல்லாதவன், ஈடு இணை இல்லாத கருணையுள்ளவன். இல்லை என்று சொல்லும் மனம் இல்லாதவன், ஈடு இணை இல்லாத கருணையுள்ளவன். இன்னல் பட்ட என் குறைகளை கேட்கின்றவர், எண்ணங்களே இதயங்களில் பார்க்கின்றவர். இன்னல் பட்ட என் குறைகளை கேட்கின்றவர், எண்ணங்களே இதயங்களில் பார்க்கின்றவர். இயேசுவிடம் கையேந்துங்கள், அவர் இல்லை என்று சொல்லுவதில்லை. பொறுமையுடன் கேட்டு பாருங்கள், அவர் பொக்கிஷத்தை மூடுவதில்லை. இயேசுவிடம் கையேந்துங்கள், அவர் இல்லை என்று சொல்லுவதில்லை. பொறுமையுடன் கேட்டு பாருங்கள், அவர் பொக்கிஷத்தை மூடுவதில்லை. எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல், எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல். இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான். சபையாக சொல்லுவோம். இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான். தனிமையின் பாதையில் தகப்பனே உங்க தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ நடி. தனிமையின் பாதையில் தகப்பனே உங்க தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. பலர் சபித்து என்னை தூற்றும் போதெல்லாம் என்னை ஆசீர்வதித்து உயர்த்தி மகிழ்ந்தீரே. சொல்லுவோம். சபித்து என்னை
உள்ளத்திற்குள் என்ன வரைந்தீரே, இதற்கு ஈடு என்ன தருவேனா? உள்ளத்திற்குள் என்ன வரைந்தீரே, இதற்கு ஈடு என்ன தருவே? எத்தனை அன்பு என் மேல், எத்தனை பாசம் என் மேல், எத்தனை அன்பு என் மேல், எத்தனை பாசம் என் வா, மேல். இதற்கு ஈடு என்ன தருவேனா? இதற்கு ஈடு என்ன தருவேனா? இதற்கு என்ன தருவேனா? இதற்கு ஈடு என்ன தருவேனா? ஓ, இதற்கு ஈடு என்ன தருவேனா? இதற்கு ஈடு என்ன தருவேனா? எங்களோடு பேசுங்க ஆவியானவரே. வானோ பூமி ஒளிந்து போனாலும் உம்முடைய வார்த்தை ஒரு நாளும் மாறாதே அப்பா. ஒவ்வொருவரோடும் அடியானோடும் பேசுங்க. இயேசு மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமே. ஹல்லேலூயா. வலது கையில் ஆசீர்வாதம் உண்டு, இடது கையில் தீர்க்காயுசு உண்டு. ரெண்டு தேவையுள்ளவர். ஓகே, எல்லாருக்கும் தீர்க்காயுசோடு இருக்க வேண்டும் என்று விருப்பம் இருக்கிறது. ஆண்டவர் உங்களுக்கு தீர்க்காயுசை தரட்டும். ஆமென். ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வார்த்தையை கர்த்தர் இந்த ராத்திரி தியானத்திற்காக தந்தபடினால் நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். மறுபடியும் கொஞ்சம் வாசித்து உதவி செய்யுங்கள். இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால், எல்லாரும் அந்த வார்த்தை சொல்லுங்க. தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? உண்மையாய் என் ஆண்டவர் என்னுடைய பட்சத்தில் இருக்கிறார் என்று விசுவாசம் உள்ளவர்கள் மட்டும் கைகளை உயர்த்தி சொல்லுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ராத்திரி கூட்டத்தில் எதை பேச வேண்டும் என்று ஆண்டவருடைய சமூகத்தில் உட்காரும்போது ஆவியானவர் சொன்னார், எந்த பிரதிகூல சூழ்நிலைகளும், எந்த போராட்ட சூழ்நிலைகளும், ஹல்லேலூயா, அதை அனுகூலமாக மாற்றி தருகிற ஒரு ஆண்டவரை நீ பழக்கப்படுத்த வேண்டும் என்று கர்த்தர் சொன்னார். ஹல்லேலூயா. மறுபடியும் சொல்லுகிறேன் உங்களுக்கு புரிகிறதுக்காக. எந்த போராட்டம், எந்த பிரச்சனையின் வேளையிலும் அதை உங்களுக்கு அந்த பிரச்சனையை அனுகூலமாக மாற்றி தருகிற, ஹல்லேலூயா, அதை நன்மையாக மாற்றி தருகிறார். அந்த சூழ்நிலைகள் எல்லாம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றி தருகிறார் ஒரு ஆண்டவரே பழக்கப்படுத்த ஆவியானவர் சொன்னார். ஹல்லேலூயா. நம்முடைய பட்சத்தில் இருக்கிற ஆண்டவர் யார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய பட்சத்தில் நிற்கிற தேவ பிள்ளைகளுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆமென். நம்பத்தக்கவர் நாம் ஆராதிக்கிற இயேசப்பா. ஹல்லேலூயா. சில ஆட்கள் நம்முடைய பட்சத்தில் நிற்பாங்க. சில சூழ்நிலைகள் வரும்போது, சில பிரச்சனைகள் வரும்போது நம்மை விட்டு கொடுப்பாங்க. ஆமென். சரிதானா? கணவனானாலும் மனைவியானாலும். அல்லேலூயா. ஆமே. அநேக வீடுகளில் விசிட்டிக்கு போயிருக்கிறது ஒன்று எனக்கு தெரியும். கணவனும் மனைவி நல்ல அன்பாய் தான் இருப்பாங்க. ஆனால் பாஸ்டர் உட்கார்ந்து இருக்கும்போது, பேச்சு வரும்போது கணவன் மனைவியே விட்டு பேசுவாங்க. அல்லேலூயா. பார்த்துருக்கீங்களா? இல்லை, பேசி இருக்கிறோம். அல்லேலூயா. ஆமே. ஆனால் ஒரு சின்ன காரியத்தில் போலும் உன்னை யாருக்கும் விட்டு கொடுத்து வேடிக்கை பார்க்கிறவர் அல்ல நான் ஆராதிக்கிற ஏசப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன்னை ஆண்டவர் விட்டு கொடுக்கிறதை வேடிக்கை பார்க்கிறதுக்கு மனுஷனும் பிசாசும் அநேக காரியங்களில் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிற மக்களே, நான் உன்னை யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன். என்னை விட்டு கொடுக்காத ஒரு தகப்பன் எனக்கு இருக்கிறார் என்று விசுவாசம் உள்ள தேவ பிள்ளைகளுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஹல்லேலூயா. சில ஆவிக்கு அது தீர்க்கதரிசன வார்த்தைகளை தான் இந்த ராத்திரி தியானத்துக்காக கர்த்தர் எனக்கு தந்தாரு. ஹல்லேலூயா. நீங்கள் அநேக செய்திகள் கேட்கிறவர்களானபடியினால் உங்களுக்கு ஒரு செய்தி தேவையில்லை, ஒரு கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு தேவையா இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தைக்காக வந்தவர்கள் மட்டும் நல்ல ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். ஆவியானவர் என்னோடு சொன்னார், ஒவ்வொருவர்களுக்காக, ஒவ்வொரு தனிப்பட்ட நபர்களுக்காக, ஸ்தோத்திரம், அவர்களுடைய சூழ்நிலைகளை சாதகமாக நான் மாற்றி கொடுப்பேன்.
ஆமென். தமிழ் உங்களுக்கு புரிகிறது என்று நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. ஒவ்வொருவரை பார்த்து சொல்லுகிறார், சூழ்நிலைகள் எல்லாம் நமக்கு எதிராகத்தான் வரும், சூழ்நிலைகள் எல்லாம் உங்களுக்கு எதிராக தான் நிற்கும். ஆனால் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நீங்கள் இப்போ சந்திக்கிற சூழ்நிலைகளை ஆண்டவர் உங்களுக்கு சாதகமாக மாற்றி தர போறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஆமென். ஹல்லேலூயா. ஏதோ நம்பிக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளோட வாழ்க்கையில் இப்பொழுதே சில சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றி கொண்டிருக்கிறார். உன் சூழ்நிலைகள் மாறும் என்று நம்புறியா? ஹல்லேலூயா. எங்க குடும்பத்தில், தனிப்பட்ட வாழ்க்கையில், ஊழியத்தில், எங்கள் சபையில் இப்போ எப்படிப்பட்ட சூழ்நிலை என்று நீ பார்க்காதே, அந்த சூழ்நிலைகளை மாற்ற முடிகிறவர் இந்த ராத்திரி கூட்டத்தில் இங்கே வந்திருக்கிறார். அநேகருடைய சூழ்நிலைகளை கர்த்தர் இந்த வேளையில் மாற்றி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அதே சூழ்நிலைகளை மாற்றி சாதகமாக கர்த்தர் மாற்ற போறார். நீங்க நம்பாவிட்டாலும் அதை நான் நம்புகிறேன். ஹல்லேலூயா. சூழ்நிலைகள் மாறப்போகிறது. எதிராக நிற்கிற சூழ்நிலைகள், வேதனையாக இருக்கிற சூழ்நிலைகள், அதெல்லாம் உனக்கு சாதகமாக கர்த்தர் மாற்ற போறார். ஹல்லேலூயா. உன் குடும்பத்திற்கு கர்த்தர் அதை சாதகமாக மாற்ற போறார். ஹல்லேலூயா. அவன் என்னோட மெசேஜ் நோட் பண்ணி வைக்கிறவர்கள் அநேகர் இருக்கிறார்கள், நான் பார்க்கிறேன். உங்களுக்காக ஸ்தோத்திரம். மீதி உள்ளவர்கள் எல்லாம் நல்ல மெமரி பவர் உள்ளவர்கள் என்று எனக்கு தெரியும். ஹல்லேலூயா. சோதரம். அல்லேலூயா. ஆமே. அந்த ஒரு ஹெட்டிங் போட வேண்டி விரும்பினால் அதை வந்து போட்டு விடுங்க. போட்டிருக்குங்களா? அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஹெட்டிங் போட்டுட்டு நீங்கள் அந்த குறு வார்த்தையை எழுதி அல்லேலூயா தொடர்ந்து சொல்லுகிற காரியங்களை நீங்கள் நோட் பண்ணி, ஆமேன், தனிமை இருக்கும்போது, வீட்டில் சும்மா இருக்கும்போது அதை வாசித்து தியானிக்கணும். எல்லாரும் நோட் எழுதிட்டு பிரயோஜனம் இல்லை. ஸ்தோத்திரம். ஹலோ. ஸ்கூலில் நமக்கு தெரியும், எல்லா பிள்ளைகளும் நோட்ஸ் எழுதுவாங்க. எக்ஸாம் டைமில் அதில் பேப்பரில் ஒன்றும் இருக்காது. பார்த்துருக்கீங்களா? உங்களை சொல்லலை, நீங்கள் எல்லாம் நல்ல படிக்கிற ஆட்கள், படித்த ஆட்கள். ஆமாம், பார்த்தாலே தெரியுது. ஹல்லேலூயா. அதுകൊണ്ട് எல்லாரும் எழுதி பிரயோஜனம் ஒன்றும் இல்லை. ஆமாம், ஸ்தோத்திரம். தேவை உள்ளவர்கள் எழுதி வையுங்கள் உங்கள் சூழ்நிலைகள். ஹல்லேலூயா. உனக்காக கர்த்தர் சில சூழ்நிலைகளை சாதகமாக மாற்ற போறார். நான் மறுபடியும் அது சொல்லுகிறதுக்கு காரணம், இப்போ அந்த கிரியை நடந்து கொண்டிருக்கிறது. எனக்காக சில சூழ்நிலைகளை ஆண்டவர் சாதகமாக மாற்றி கொண்டிருக்கிறார். எனக்காக, எங்க குடும்பத்திற்காக, எங்க ஊழியங்களுக்காக, எங்க சபைக்காக சில சூழ்நிலைகளை கர்த்தர் சாதகமாக மாற்றி கொண்டிருக்கிறபடினால் நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். 84ஆம் சங்கீதம் 6-7 வேதம் சொல்லுகிறது. வாசிங்கள். 84ஆம் சங்கீதம் 6-7 வசனங்கள். அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்ளுகிறார்கள். மலையும் குளங்களை நிரப்பும். அவர்கள் பலத்தின் மேல் பலம் அடைந்து சீயோனிலே தேவ சந்நிதியில் வந்து காணப்படுவார்கள். அழுகையின் பள்ளத்தாக்கை ஆண்டவர் எதையாக மாற்ற போறாரா? சொல்லித்தாருங்களே. நீரூற்றாக மாற்ற போறார். ஹல்லேலூயா. ஆமென். சூழ்நிலைகளை மாற்றுகிற இயேசப்பா. நேமே. ஹல்லேலூயா. எல்லா சூழ்நிலைகள் உனக்கு சாதகமாக மாற்றி தருகிற ஆண்டவர். இப்பொழுது நீ நிற்கிற இடம் அழுகையின் பள்ளத்தாக்கு, கண்ணீரின் பள்ளத்தாக்கு, வேதனையின் பள்ளத்தாக்கு. அந்த கர்த்தர் சொல்லுகிறார், அந்த அழுகையின் பள்ளத்தாக்கை, நீ கண்ணீர் வடிக்கிற அந்த பள்ளத்தாக்கை அவர் ஆசீர்வாதத்தின் அனுபவமாக மாற்றி தர போறார். என்னைக்கு உன்னை அள வைக்கிறவர் அல்ல, நான் ஆராதிக்கிற ஏசப்பா. ஹல்லேலூயா. கிட்ட கையை கொடுத்து சொல்லுங்க, என்னைக்கு ஏசப்பா உன்னை அளவிட மாட்டா. உண்மையா சொன்னீங்களா? இப்பொழுதே விடுதல் நடக்க போகிறது. நான் நம்புகிறேன். இங்கே இருக்கிற ஒவ்வொருவருடைய நாவுகளை கர்த்தர் தீர்க்க தரிசனத்தின் நாவாக மாற்றிக் கொண்டிருக்கிறார். ஓ ஹல்லேலூயா. 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 நீங்கள் சொன்னால் அது ஆகும். ஹல்லேலூயா. ஆமென். நீங்க பக்கத்தில் இருக்கிறவர்களுக்கு நல்ல மனசோடு நீங்கள் சொன்னால் அது நடக்கும். அவர்களுடைய கண்ணீருக்கு ஆண்டவர் இன்னைக்கு ஃபுல் ஸ்டாப் போட போறா. அநேகருடைய கண்ணீருக்கு கர்த்தர் ஃபுல் ஸ்டாப் போட போறா. இனி அழுது கொண்டு இருக்க இயேசப்பா விட மாட்டார். நேமே. சூழ்நிலைகள் எவ்வளவு தான் எதிராக இருந்தாலும் அதனுடைய காரியங்கள் எல்லாம் உனக்காக கர்த்தர் சாதகமாக மாற்ற போறா. கண்ணீரின் பள்ளத்தாக்கில் கூட நீ கடந்து சென்றாலும் அது ஆசீர்வாதத்தின் தண்ணீராக கர்த்தர் மாற்றி தருவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தனிமையாக அழுகிற யாராவது இருக்கிறீங்களா? ஆமென். தேவ சமூகத்தில் அழுகிற யாராவது இருக்கிறீங்களா? உன் கண்ணீர்
சும்மா போகாதப்பா. ஹல்லேலூயா. ஆமென். எல்லா காரியங்களையும் டெஸ்ட் பண்ண நம்மட நர்சுமார்களுக்கு லேபில் எல்லாம் முடியும். ஆமென். ஹல்லேலூயா. நம்ம பிளட் கொண்டு கொடுத்தால் அது என்ன போசிட்டிவ் என்ன செய்வாங்க? அல்ல சொல்லுவாங்களா? வேற எதை கொண்டு கொடுத்தாலும் சொல்லுவாங்க. ஆனால் அவங்க கண்ணீரை கொண்டு கொடுத்துட்டு ஹல்லேலூயா அவன் டெஸ்ட் பண்ணி தர சொல்லி பாருங்க. ஆனால் பரலோகத்தில் ஒரு லேப் இருக்குது. ஹல்லேலூயா. ஆமென். ஒவ்வொரு நாட்களிலும் உனக்காக உன்னுட பேரை சொல்லி ஒரு போட்டில் அங்கே வைக்கப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா. நீங்க இங்க உள்ள வரும்போது ஹல்லேலூயா நீ வீட்டில் ஜெபத்திற்காக போடும்போது ஹல்லேலூயா ஒரு போட்டில் உனக்காக ஒரு தூதன் எடுத்து வைப்பாரு. எதற்காக? நீ உன் கண்ணில் நின்று துடைத்து விடுகிறியே, யாருக்கு தெரியாமல் அழுது அழுது நீ கண்ணீர் துடைத்து விடுகிறியே. நீ நினைக்கிறா அது உன்னுடைய ட்ரெஸ்ல இருக்கிறது. ஹல்லேலூயா. நீ நினைக்கிறா அது எப்படியோ அது போய்விட்டது என்று. இல்ல. ஹல்லேலூயா. உனக்கு தெரியாமல் ஒரு தூதன் உன் பக்கம் இருப்பாரு. ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. எதற்கு? உன்னுடைய கண்ணீரை கலெக்ட் பண்றதுக்காக. ஹல்லேலூயா. ஆமென். ஜெபம் தூபம் போல போய்க்கொண்டே இருக்கும். அதை தடை பண்ண பார்த்தால் பார்சி பிரபு ஹல்லேலூயா தடை பண்ண பார்த்தால் தூதன் அங்க நிப்பாரு அதை கிளியர் பண்றதுக்கு. இரண்டாவதாக ஒரு கண்ணீரை கொண்டு போகிறதுக்காக. ஹல்லேலூயா. நம்புறீங்களா? ஹல்லேலூயா. அதுதான் நம்ம பாடுவோம். கண்ணீரை கணக்கில் வைத்தீரே, ஆறுதல் எனக்கு தந்தீரே, கண்ணீரை போதும். நீங்கள் இவ்வளோ சத்தத்தில் பாடுவீங்கன்னு நான் நினைக்கல. பாட விட்டுருக்க மாட்டேன். ஹல்லேலூயா. சோத்திரம். ஆமென். நம்ம நேரமாக வந்தப்போ நீங்கள் நல்லா தானே பாடுனீங்க. எங்கே என்ன ஆச்சுன்னு தெரியல. சரி நாளைக்கு பார்க்கல. ஹல்லேலூயா. ஆமென். நீ என்ன காரணத்திற்காக கண்ணீர் ஊற்றி இருக்கிறாய் என்று உனக்கு தெரியாத நீ மறந்து போனாய். ஹல்லேலூயா. ஆனால் அந்த தூதன் கரெக்டா அதுக்காக கொண்டு வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த லேவில் அது இருக்கு. ஆமென். ஒரு நாள் அதற்கு பதில் வரும். அது ஆசீர்வாத மழையாயிட்டு தான் வரும். உனக்கு தெரியாதப்பா. ஹல்லேலூயா. எத்தனையோ ஆண்டு கொண்டு தாய்மார்கள் பிள்ளைகளுக்காக அழுகிறாங்க. ஹல்லேலூயா. அந்த கண்ணீர் சும்மா போகாது. இன்னைக்கு இல்லாட்ட நாளைக்கு உன் சந்ததியை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறது உலகம் ஊர் மக்கள் பாப்பாங்க. அநேகர் பொறாமப்படுவாங்க. இன்னாளுடைய பிள்ளை தானே, இவ எப்படி படித்து மேலே வந்தாள், இவளுக்கு எப்படி இந்த வேலை கிடைத்தது, இவன் எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டான். அந்த தாய் ஒரு காலத்தில் ஊற்றின கண்ணீர் புரிகிறது நான் நினைக்கிறேன். ஹல்லேலூயா. எனக்கு மட்டும் ஆண்டவரே கண்ணீர் என்று நீ கேட்கிறியே, உன் கண்ணீருக்கு கர்த்தர் பதிலை தரப்போறா. ஆண்டவரை கொண்டு முடியாத ஒரு காரியம் மட்டும்தான் நான் சொல்லுவேன். உன் கண்ணீரை தாண்டி போக அவரால் முடியாது. ஓ, வேற எல்லாம் அவரை கொண்டு முடியும். ஆமென். ஹல்லேலூயா. உன் கண்ணீரை ஓவர் கம் பண்ணி போக அவரால் முடியாது. ஆமென். அது ஒரு பிச்சைக்காரனானாலும் சரிதான். ஹல்லேலூயா. இயேசுவே தாவீதின் குமாரா எனக்கு இறங்கும் என்று ஒரு பிச்சைக்காரன் பார்வையற்றவன் கதறிக்கொண்டிருந்த போது நானா இருந்தா போலும் அந்த இடத்தில் நின்றிருக்க மாட்டேன். காரணம் எல்லா ஊர் மக்களும் சீடர்களும் ஹோசனா ஹோசனா சொல்லி சந்தோஷமா ஜாலியா போய்கொண்டிருக்கும் போது, நல்ல ஸ்டாண்டர்டோடு போய்கொண்டிருக்கும் போது, பார்வையற்ற ஒரு பிச்சைக்காரன் உட்கார்ந்து கூப்பிட்டால் கண்டிப்பா நின்றிருக்க மாட்டேன். ஹல்லேலூயா. ஆனா ஏசப்பா இவ்வளோ சத்தத்திற்கு முன்னாடி இந்த பிச்சைக்காரனுடைய சத்தத்து அவருக்கு ஸ்பெஷலா அவருடைய காதுக்கு போனது உண்மையானால் அவருடைய ரத்தத்தை கொடுத்து மீட்டெடுத்து உன்னை நேச பிள்ளையாக வைத்திருக்கிறார். உன்னுடைய கண்ணீருக்கு அவர் பதில் தராமல் போவாரா? ஓ ஹல்லேலூயா. நீங்க ஸ்தோத்திரம் பண்ணா இல்லாட்டாலோ அநேகட கண்ணீருக்கு இந்த நாட்களில் என் ஆண்டவர் ஆமே பதில் தர போறார். ஹல்லேலூயா. சில வசனங்களை சீக்கிரம் வாசியுங்கள். அப்போஸ்தலர் நடபடி 16ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசியுங்கள். நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக் கொண்டிருந்தார்கள். கவனியுங்கள். நானும் நீங்களும் சூழ்நிலைகளை உருவாக்குறவர்களாக மாற வேண்டும். அல்லேலூயா. ஆமென். சூழ்நிலைகள் நமக்கு எதிராகத்தான் இருக்கும். அநேகர் சொல்லுகிறதா கேட்டிருக்கேன். பாஸ்டர் வீட்டில் ஜெபிக்கணும் விருப்பம் உண்டு, ஆனால் கணவனார் ரிமோட்டும் எடுத்துட்டு கிரிக்கெட் பார்த்துட்டு இருப்பாங்க. பிள்ளை
வேற ஏதாவது பார்த்துட்டு இருப்பான். அவன் ஜெபிக்க முடியல பாஸ்டர். ஆமே, நீங்க கேட்டுட்டா அப்படி சொல்ற ஆட்களை இல்லை, நீங்க சொல்லி இருக்கிறீங்க. ஆமென், அல்லேலூயா. ஆமென். ஜெபிக்கிற டைம்ல விருந்தார்கள் வந்தாங்க பாஸ்டர். ஆமென், அல்லேலூயா. நீ சாக்கு போக்கு சொன்னால் அது நடக்காது. ஆண்டவர் அங்கீகரிக்க மாட்டார். யாரு வந்தாலும் போனாலும், யாரு என்ன செய்தாலும் செய்யாமல் இருந்தாலும், அந்த சூழ்நிலையை நீ ஜெபத்திற்காக சாதகமாக மாற்றி எடுக்க இன்னைக்கு நீ பிரயாசப்படணும். அதுதான் உன்னுடைய வேலை. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் பேசிக்கொண்டிருக்கும் போதே ஆலோசனை சொல்லுக பழக்கம் உண்டு. அல்லேலூயா. எதற்கு என்ன பேசிக்கொண்டிருந்தாலும் நான் முக்கியத்துவம் கொடுக்கிறது கர்த்தருடைய வார்த்தைக்கு. அந்த சூழ்நிலை சாதகமாக இருக்காது. எல்லாரும் விளையாட்டு பேசி ரொம்ப சந்தோஷமா என்னைக்கால் அறிவாளிகள் பெரிய காரியங்களை பேசி பேசி ஜாலியா இருக்கும்போது திடீரென்று அந்த சூழ்நிலையை நான் மாற்றி எடுக்க பார்ப்பேன். புரியுதா நான் சொல்லுகிறது? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். அந்த சூழ்நிலைகளை மாற்றி எடுக்கிற ஒரு கிருபை கர்த்தர் உனக்கு தரப்போறார். மனசுக்குள்ளால சோர்வு வரும்போது, வேதனை வரும்போது, என் வாழ்நாள் எல்லாம் அப்படிதான் ஞாபகம் வந்தா, அன்னைக்கு முதலே எனக்கு வேதனை தான். கணவனாரோட வீட்டில் வந்து அடுத்த நாள் தொட்டு மாமியார் நிமித்தம் வேதனை, அல்லேலூயா. பிள்ளைகளை கொண்டு வேதனை, அவரை கொண்டு, இப்படி சொல்லி கொண்டு இருக்கக்கூடாது. அல்லேலூயா. வேதனைகள் எல்லாம் இருந்தாலும் என்ன ஆச்சரியமாய் கர்த்தர் நடத்தினாரே என்று சொல்லி அந்த சூழ்நிலையை நீ மாற்றி கொண்டு வரணும். உன் சிந்தனையில் பிசாசு வேதனைகளை கொண்டு போடுவான். அல்லேலூயா. அவன் உன் நினைவில் சத்துரு வேதனைகளை கொண்டு உருவாக்கி கொண்டு போடுவான். அதை மாற்றி எடுக்க வேண்டியது உன்னுடைய கடமை. அல்லேலூயா. உனக்கு கிடைக்காததும் ஜெபித்து உன் கையில் பெற்றுக்கொள்ள முடியாத காரியங்களை சுட்டி காட்டி கொண்டு சத்துரு சொல்லுவான், நீ எதுக்கு ஜெபிக்கிற? இத்தனை வருஷம் கொண்டு ஜெபித்து உனக்கு குழந்தை கிடைக்கலையே, உனக்கு மேரேஜ் நடக்கலையே, உன்னுடைய கடன் மாறலையே, உனக்கு நல்ல இடம் கிடைக்கலையே, உனக்கு வீடு கிடைக்கலையே, உனக்கு வேலை கிடைக்கலையே, ப்ரமோஷன் கிடைக்கலையே, உன் சரீரத்தில் வியாதி மாறலையே என்று சொல்லும் போது உடனே ஆமா என்று சொல்லி நீயும் பிசாசுட சைடில் சேரக்கூடாது. உடனே உன் வாயை திறந்து அவன் எண்ணி முடியாத அதிசய கர்த்தர் எனக்கு செய்திருக்கிறார் அல்லவா? அல்லேலூயா. நான் கேட்டது கிடைக்காம போனாலும், நான் கேட்காத எத்தனையோ காரியங்கள் ஏசப்பா எனக்கு செய்திருக்கிறார் என்று சொல்லி அந்த சூழ்நிலைகளை மாற்றி எடுத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி பிசாசை கேவலப்படுத்துகிற தேவ பிள்ளைகளுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஓ ஹalleluya. சூழ்நிலைகளை மாற்றுகிற ஒரு அபிஷேகம் எனக்கு வேணும் என்று எத்தனை பேர் கேட்கிறீங்க? ஹalleluya, ஹalleluya. நான் வாசித்த இடத்தை பார்த்தால் ஆமென் ஸ்தோத்திரம், அங்கே ஆராதிக்க ஒரு சூழ்நிலைகள் இல்லை. ஆமென். திருடர்கள் படுத்திருக்கிற இடம் சிறைச்சாலை. ஹalleluya. ஆனா பவுல் சீலாவை என்ன செய்தாங்க? அமைதியா இருந்தாங்க. அல்லேலூயா. ஆமென். சூழ்நிலைகளை உருவாக்கி எடுத்துக்கொண்டே இருந்தார்கள். ஆமென். நடுராத்திரி வந்தவுடனே ஆமென் ஸ்தோத்திரம், சூழ்நிலைகள் அவர்கள் பார்க்காதபடிக்கு அவர்கள் எழும்பி, அல்லேலூயா, அங்கே கீபோர்டு கிட்டார் ஒன்றும் இல்ல, கையில ஒரு என்ன இருக்கு? சங்கிலி. அல்லேலூயா. ஆமென். அந்த சங்கிலியை தான் ஆமென் ஸ்தோத்திரம் ஜாலராக உபயோகப்படுத்தி ஆமென் ஸ்தோத்திரம் பண்ண தொடங்கினாங்க. அல்லேலூயா. துதிக்க தொடங்கினாங்க. கைகாலிகளை தான் கட்டப்பட முடிந்தது, நாவை கட்ட யாராலும் முடியாம போய்விட்டது. புரிகிறது என்று நான் நினைக்கிறேன். ஹalleluya. உங்களை பார்த்தவங்க நாவும் கட்டப்பட்டது மாதிரி இருக்கு. வாய் திறந்து ஒரு ஸ்தோத்திரம் பண்ணி பாருங்களேன். நீங்க ஸ்தோத்திரம் பண்ணுங்களே. எனக்கு இந்த பேசாதவர்களே ரொம்ப பயம். அல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். கொஞ்சம் பேசுங்களே. ஸ்தோத்திரம். ஹalleluya. நாவிட கெட்டெல்லாம் அவிழ்ந்து போகட்டு. ஸ்தோத்திரம் பண்ணு. கையில் பலவீனம் இருக்கு உண்மை, மனசுல வேதனைகள் இருக்கு உண்மை, சிந்தனைகளில் யோசனைகள் இருக்கு உண்மை. ஆனா உன் நாவை நீ விட்டு கொடுக்காத சத்துருவுக்கு ஸ்தோத்திரம் பண்ணு, துதி. அவர்கள் வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ண அந்த வல்லமை கீழே இறங்க தொடங்கினது. அல்லேலூயா. கீழே இறங்கி கையில சங்கிலி அது அவிழ்க்கப்பட்டது. அவர்கள் கை தட்ட தொடங்கினாங்க. அந்த வல்லமை கீழே போய்விட்டது. அவருடைய காலில் சங்கிலி அவிழ்க்க வைத்தது. அல்லேலூயா. நிறுத்தவில்லை. அவர்கள் மறுபடியும் துதிக்க தொடங்கினார்கள், பாடி துதித்தார்கள். அந்த வல்லமை அந்த ஹல்லேலூயா சிறைச்சாலைக்கு உள்ளே ஹல்லேலூயா அதோட ஃபவுண்டேஷன்ல போக தொடங்குகிறது. ஹல்லேலூயா. வாசல்கள் போக தொடங்கினது. ஹalleluya.
அல்லேலூயா. சிறைசாலைக்குள்ள நடந்த அந்த வல்லமை அதிகாரிகளை ரட்சிப்புக்குள்ளால கொண்டு வர அந்த வல்லமை உண்மையாய் மாறிவிட்டது. ஆம் தேவ பிள்ளைய சூழ்நிலைகளை மாற்றி, ஆமே சூழ்நிலைகளை நீ பார்க்காதே, அதை மாற்றி எடுக்க பிரயாசப்பட்டு ஆண்டவரை ஆராதிக்கிறவர்களுக்காக ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சின்ன பிரச்சனை போதும், அன்னைக்கு சர்ச்சில் வந்தாலும் நம்ம ஸ்தோத்திரம் பண்ண மாட்டோம், ஆராதிக்க மாட்டோம். ஸ்தோத்திரம் கேட்ட சொல்லுவாங்க, பாஸ்டர் திட்டினாரு, அது ஒன்று நான் உம்மந்து இருந்தேன். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இன்னவாது ஏதோ சொன்னா கூட்டத்துக்கு வரும்போது இன்னும் பிரதர் ஏதோ சொல்லிட்டாங்க, அது ஒன்று நான் உம்மந்து இருந்தேன். அல்லேலூயா. அவருக்காகவா நீ ஸ்தோத்திரம் பண்ற? அல்லேலூயா. 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 என்ன பிரச்சனை வந்தாலும், என்ன போராட்டம் வந்தாலும் துதிக்கிறதுக்கு அது ஒன்று காரணமாய் மாறக்கூடாது. Thank you Lord. Hallelujah. எந்த சூழ்நிலையிலும் நான் இயேசுவை பாடுவேன் துதிப்பேன் என்று சொல்லுகிறவர்கள் மட்டும் நல்ல ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா. செய்யாமல் இருந்தாலும் சொல்லிங்கனே, அதற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். ஆராதிக்கிறதற்கு நீங்க ஹல்லேலூயா சூழ்நிலைகளை உருவாக்கி எடுக்க வேண்டும். ஆமென். எதற்கு பாட்டு பாடி வொர்ஷிப் நடத்தி, வொர்ஷிப்புக்கு பாட்டு பாடி காரியங்கள் செய்கிறது தெரியுமா? இங்க தம்பிமார்கள் எல்லாம் கஷ்டப்படுகிறத பார்த்தப்ப எனக்கே கஷ்டம் வருது. ஹல்லேலூயா. பாட்டிலே கொண்டு வந்து குடிக்கிறாங்க. ஹல்லேலூயா. இவ்வளவு தண்ணி குடிச்சு கஷ்டப்பட்டு கத்துறாங்க. எதுக்கு? உங்களை எப்படியாவது ஆராதனைக்குள்ள அந்த அந்தரிஷம், அந்த என்ன சொல்லலாம், அந்த அனுபவத்தை உருவாக்குறதுக்காக இவங்க பிரயாசப்படுறாங்க. நீங்க வந்திருந்து கையின் கட்டி அமர்ந்திருந்து நானே அல்லேலூயா. ஆமே. இனி ரதத்தில் எவ்வளோ ஸ்பீடு போட முடியுமோ அந்த அதுக்குள்ளால ஒரு தம்பி இருந்து கஷ்டப்பட்டு கேட்டால் அதே பார்க்கலாம் கஷ்டமா இருக்கு. அல்லேலூயா. ஆமே. இவ்வளோ பிரயாசப்பட்டு இறங்குங்கப்பான்னு சொல்லிட்டு நீங்க அசைக்கப்படுவதில்லை என்று சொல்லி கொண்டிருக்கிறீங்க. அல்லேலூயா. ஆமென். நல்ல புரிந்து கொள்ளணும். அவங்களெல்லாம் கஷ்டப்பட்டு உங்களை அந்த சூழ்நிலையை உருவாக்குறவர்கள் அனுபவத்திற்கு நீங்க இருக்கக்கூடாது. அந்த ஸ்டெப்பு கேறி வரும்போதே அந்நிய பாஷை சொல்லி தொடங்கணும். உள்ள இருந்த தானே பாஸ்டர் சொல்ல முடியும். அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்ல முடியுமா? அல்லேலூயா. கூட்டம் முடிந்து போகும்போது ஏதாவது பேசிக்கொண்டு போகக்கூடாது. அந்த அனுபவத்தில் அந்நிய பாஷை பேசி பேசி போகணும். அந்த அனுபவம் எனக்கு வேணும் என்று கேட்கிற யாராவது இருக்கிறீங்களா? கூட வருகிற அந்த அக்கா ஏதாவது கேட்பாங்க, பிள்ளை நல்லா இருக்கிறாங்களா? அல்லேலூயா. ஆமே. லெட்டர் வருதா, காசு வருதா, கணவன் இப்ப சண்டை போட உண்டா, எப்படி? அல்லேலூயா. நீ அந்த பாப்பி சாசின்னு சொல்லிட்டு அல்லேலூயா. சோத்ரா. நான் கூட்டம் முடிந்து போறது இன்னொரு ஆளுடைய கூளார் சொல்லி கொண்டு போகிறதுக்கு அல்ல, அந்நிய பாஷை பேசி கொண்டு போனோம். அதுதான் ரெண்டு சகோதரிமார்கள் விளக்கம் கொண்டு போனாங்களா? அல்லேலூயா. மணவாளன் கூப்பிட்டப்போ ஒருத்திக்கு எண்ணெய் இல்லையா, ஒருத்திக்கு ஹலோ அல்லேலூயா. கூட்டம் முடிந்து போகும்போது ஒரு சத்தம் கேட்கும், இங்க ஏறி வான்னு. அன்னைக்கு செய்தியில் கூட ஏதாவது காயம் வந்து அதை குறை சொல்லி கொண்டு போகும்போது இந்த சத்தம் கேட்கறது. எந்த சத்தம்? போச்சையா உம் அபிஷேகம். அல்லேலூயா. ஆமே. அப்போ கூட்டம் முடிந்து போனாலும் வந்தாலும் இருந்தாலும் எப்பொழுதும் நீ ஆவிக்குரிய அனுபவத்தை அதை நீ ஹல்லேலூயா உருவாக்கி எடுக்கணும். நீ உருவாக்கி எடுக்கணும். இன்னொரு ஆள் சொல்லி பாஸ்டர் ஹல்லேலூயா போடுங்கோ, எனக்கு பாஸ்டர் ரொம்ப பிடிக்கும். எதுக்குன்னு கேட்டா, அவர் நீங்க அல்லேலூயா போட்டாலும் சரி போடாம இருந்தாலும் அவர் அல்லேலூயா போடுவார். பார்த்துருக்கீங்களா? கேட்டிருக்கீங்க? நான் அப்படி செய்ய மாட்டேன், ஆட்களை அல்லேலூயா போட வைப்பேன். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நம்ம பாஸ்டர் அப்படி அல்ல, அவர் செய்தி கொடுத்துட்டு அவரே அல்லேலூயா சோடுவார். அல்லேலூயா. சரிதானா? நீங்க டெய்லி கேட்கறதானே, நீ வேணுக்கு போடு. அல்லேலூயா. உண்மை உள்ளவருக்கு ஸ்தோத்திரம் சொல்ல முடியும். அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்க போட்டாலும் சரி போடாம இருந்தாலும் சரி, செய்தி பிடிச்சாலும் சரி இல்லாட்டாலும் சரி, நான் அல்லேலூயா சொல்லுவேன். அதுதான் அவருடைய பாலிசி. அல்லேலூயா. ஆமே. அது மாதிரி நீங்க அல்லேலூயா சொல்லணும். ஒரு அல்லேலூயா சொல்லி பாருங்க. இது மாதிரி சொல்ல வச்சு சொல்லக்கூடாது. அல்லேலூயா. நான் ஏற்கனவே வந்த ஒரு ஸ்டோரி சொல்லி இருக்கிறேன். அவர் ஹல்லேலூயா சொல்லி கூடாத ஒரு சர்ச் இருந்தது. ஆமென். அங்க ஹல்லேலூயா சொல்லுகிற ஒரு பாட்டு இருந்தாங்க. அந்த கதை எத்தனை ஞாபகம் கொண்டு நான் இங்க சொல்லி இருக்கிறேன்? ஞாபகம்டா? ஆமே. அன்னைக்குள்ள செய்தி மறந்தாலும் நீங்க கதை மறக்க மாட்டீங்க. அதுதான் உங்களுடைய பிரத்யேகதை. அல்லேலூயா. சரி, கேட்காதவர் கை தூக்குங்களே. கதை கேட்க எவ்வளவு அறிவாமா. அல்லேலூயா. ஓகே. அல்லேலூயா சொல்லி கூடாத ஒரு சர்ச் இருந்தது. அங்க அல்லேலூயா சொல்லுகிற ஒரு பாட்டு இருந்தாங்க. ஓகேயா?
ஒரு அந்த அந்த ஃபாதர் செய்து கொடுக்கும்போ இந்த பாட்டி எப்போ பார்த்தாலே அல்லேலு சொல்லி கொண்டே இருப்பாங்க. அந்த சர்ச்சில் அல்லேலு சொல்லக்கூடாது. எந்த சர்ச்சுன்னு உங்களுக்கு தெரியும். வாருங்கள், உட்காருங்கள், எழும்புங்கள், திரும்புங்கள், அப்படியே போய் விடுங்கள், தெரியல. ஆமா, அதுதான். ஹல்லேலூயா. ஒரு நாள் அந்த சர்ச்சில் பிஷப் ஐயா வாராரு. உடனே இந்த சர்ச்சு ஃபாதர் இந்த கிழவியை கூப்பிட்டு, கிழவி, இந்த சண்டை ஃபாதர் பிஷப் ஐயா வாராரு, நீ இந்த சண்டை மட்டும் என்ன செய்யக்கூடாது, அல்லேலு சொல்லாமல் இருந்தால் உனக்கு ஒரு புடை வாங்கி தரலான்னு சொல்றாரு. பாட்டிக்கு புடைன்னு சொன்னால் நல்லா பிடிக்கும், உங்களை மாதிரி அல்ல. அல்லேலூயா. சரி, எப்படியாவது புடை கிடைக்குமேன்னு சொல்லி பாட்டி ஓகே சொல்லிட்டாங்க. சண்டே வந்தது, பிஷப் ஐயா வந்தார், செய்திக்கு வேலை வந்தது. பாட்டிக்கு செய்தி கேட்டப்ப ஹல்லேன்னு வருது. அந்த ஃபாதர் அங்கே கிளவி அடங்கி இரு, புடை வாங்கி வச்சிருக்கேன் தல்ல. அல்லேலூயா. பாட்டு உடனே ஆஃப் பண்ணி வைப்பாங்க. மறுபடியும் செய்தி கவனிப்பாங்க. அப்போ கிளவி செய்தி கேட்டு கேட்டு அல்லேன்னு வரும். உடனே ஃபாதரை பார்க்கும்போது கிளவி எப்படியோ கொஞ்சம் நேரம் தாண்டி பாட்டிக்கு அடக்க முடியல. புடை கிடைச்சாலும் சரி, இல்லாட்டாலும் சரி. அல்லேலூயா. உடனே அந்த பிஷப் ஐயா அந்த கிழவியை தூக்கி வெளியே கொண்டு போடுங்கன்னு சொன்னாங்க. அங்கே உள்ள 4 ஆட்கள் வந்து இந்த பாட்டியை தூக்கிட்டு போனாங்க. அங்கே உள்ள 4 ஆட்கள் யாருன்னு உங்களுக்கு தெரியும். இந்த 4 ஆட்களோட தோளில் உட்கார்ந்து புடை கிடைச்சாலும் சரி, இல்லாட்டாலும் சரி, அல்லேலூயா சொல்லிக்கொண்டே போறா கிழவி. உடனே இந்த கொண்டு போகிற ஆட்கள் கேட்குறாங்க, கிழவி, நீ உள்ளே இருந்த புடைக்க பேரை சொல்லி நீ அல்லேலூயா சொன்ன, இப்போ எங்கள் தோளில் உட்கார்ந்து எதுக்கு அல்லேலூயா சொல்கிற? அப்போ பாட்டு சொன்னாங்க, என்னுடைய இயேசுவே ஒரு கழுதையாக்கு சுமந்து கொண்டு போனது என்னை இப்போ 4 கழுதைகள் சுமந்து கொண்டு போகிறது கொண்டாக்கும். நான் இப்போ அல்லேலூயா சொல்லுகிறது. அல்லேலூயா. அதுകൊണ്ട് அனுபவம் உள்ளவர்களை சிறைசாலைக்குள்ளால கொண்டு போட்டாலும், பஸ்மோஸ் தீவில் கொண்டு போட்டாலும், அவங்கள எங்க கொண்டு போட்டாலும் அவங்க அல்லேலூயா சொல்லுவாங்க. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. போராட்டம் வந்தாலும் விடாது. ஹல்லேலூயா. நான் கடந்த வாரம் டெல்லியில் மீட்டிங் போயிருந்தேன். ஒரு நாள் அங்கே ஒரு போதகர் என்னை அங்கே 2-3 மணிக்கூர் பிரயாணம் பண்ணி இன்னொரு இடத்துக்கு ப்ரேயருக்கு காரில் கொண்டு போனார். அல்லேலூயா. அங்கே போகும்போது ரொம்ப சந்தோஷமாக தான் போன இடமெல்லாம் பார்த்து போக அந்த வாய்ப்பு கிடைத்தது கொண்டு ஸ்தோத்திரம். ஆனால் அங்கே போனதுக்கப்புறம் என் மனசு ரொம்ப வருத்தமாகி விட்டது. என்கிட்ட சொன்னாங்க, பாஸ்டர், உங்களுடைய டிஷர்ட் போட்டுட்டு வர சொன்னதற்கு காரணம் கடந்த 6 மாதம் கொண்டு 3 பாஸ்டர்ஸை அரெஸ்ட் பண்ணி கொண்டு போய் ஜெயிலில் போட்டிருக்கிறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. 4-5 விசுவாசிகளை அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் கொண்டு போட்டிருக்கிறாங்க. எங்கே போட்டிருக்கிறாங்க என்ன என்று ஒன்றும் தெரியாது. அவங்க வேதனைப்படுகிறாங்க. பாதிக்கப்பட்டவருடைய மனைவி, பிள்ளைகள் அவங்க காயப்பட்டு வேதனையோடு இருக்கிறாங்க, பயந்து இருக்கிறாங்க. ஆராதனை நடத்தினபடினால், ஆராதித்தபடினால் சோத்திரம். இங்கே அப்படிப்பட்ட பிரச்சனை ஒன்றும் இல்லை. அல்லேலூயா. நம்ம கணக்கு கொடுக்க வேண்டியது வரும், பயம் மறந்து விடக்கூடாது. ஹல்லேலூயா. அதில் ஒரு சிஸ்டர் அழுது கொண்டு சொன்னாங்க, பாஸ்டர், என்னோட கணவன் ஜெயிலில் தான் சிறைசாலை தான் கிடக்கிறாரு. ஹல்லேலூயா. ரொம்ப வேதனையோடு அந்த அம்மா சொல்லுகிறதை நான் பார்த்தேன். நான் ஜோம் பண்ணிட்டு சொன்னேன், சீக்கிரத்தில் கர்த்தர் கொண்டு வருவாரம்மா, பயப்படாதீங்க. அந்த சிறைசாலைக்குள்ளால போனதுக்கு ஆண்டவர் அனுப்புனதற்கும் சில முகாந்திரம் காணும். ஏதாவது அவர் அங்கே சந்திக்கப்பட காரணமாய் மாறும். ஹல்லேலூயா. ஆண்டவர் இவ்வளோ ஃப்ரீடம் நமக்கு தந்திருக்கார் இல்லவா? சொல்ல வைத்து ஹல்லேலூயா சொல்லாத, கை தட்டுங்கள், சத்தம் எடுத்து பாடுங்கள், ஹல்லேலூயா முழங்கால் படி போடுங்கள் என்று சொல்ல வைத்து செய்யாத. ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலையில் அப்பாவை உயர்த்துகிற தேவ பிள்ளைகளுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிற. வீட்டில் சண்டை போடுகிற சத்தம் எடுத்து நல்ல ஒரு ஹல்லேலூயா, 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 அல்லேலூயா. அவரை துதிக்கிற தேவ பிள்ளைகளுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். சிறைசாலையின் அனுபவம் ஆனாலும் அந்த சூழ்நிலைகளை நீங்கள் மாற்றி எடுக்கிறவர்களாக மாறணும். சிறைசாலை வேதனையோட அனுபவம் தான், கட்டப்படுகிற அனுபவம் தான், பயப்பட வேண்டிய சூழ்நிலை தான். அந்த இடத்தை நீ ஆராதனை ஆலயமாக மாற்று. அநேக ரட்சிப்புக்கு அது காரணமாய் மாறும். ஹல்லேலூயா. எஸ்தர் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். ஜெபிக்கிறதுக்கு சூழ்நிலைகளை நீங்கள் உருவாக்குறவர்களாக மாற வேண்டும். அல்லேலூயா. அப்பொழுது ராஜ சமூகத்தில் இருக்கிற பிரதானிகளில் அர்போனா என்னும் ஒருவன்
இதோ ராஜாவின் நன்மைக்காக பேசின மொர்தெகாய்க்கு ஆமான் செய்வித்த அந்த பகுதி உங்களுக்கு தெரியும். நான் வேகமாய் போக வேண்டியது இருக்கிறபடியினால் ஹல்லேலூயா சீக்கிரமாய் சொல்லி விடுகிறேன். ஹல்லேலூயா. அவன் ஸ்தோத்திரம். போராட்டத்தின் மத்தியிலும் வேதனையின் மத்தியிலும் எதிராக கட்டளைகள் எழுதி வைத்திருக்கிற சூழ்நிலையிலும் ஹல்லேலூயா ஜெபிக்க தடையாய் இருந்த வேளைகளிலும் அவங்க ஜெபத்தை விடவில்லை. ஹல்லேலூயா. இந்த ராத்திரி வேளை வந்திருக்கிற தேவ பிள்ளையே, கர்த்தர் உங்களை ஜெப வீரர்களாக மாற்ற ஆண்டவர் விரும்புகிறார். எத்தனை பேருக்கு அது விருப்பம் உண்டு? எத்தனை பேருக்கு வாஞ்சை உண்டு? ஹல்லேலூயா. கடந்த நாட்கள் ஆவியானவர் என்னோடு பேசினார். பிள்ளை, உன்னுடைய செய்தியை பார்க்கலாம், உன்னுடைய தீர்க்க தரிசனங்களை பார்க்கலாம், நீ என்னோடு பேசுகிறது தான் எனக்கு பிடிக்கும். ஹல்லேலூயா. ஏசப்பாவோட நீ பேசுகிறது அவருக்கு நல்லா பிடிக்குமா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆனா நீ பேச மாட்டாய். இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடு. ஆண்டவரே, எந்த சூழ்நிலையிலும் ஜெபத்திற்காக அந்த சூழ்நிலையை ரெடி பண்ணி எடுக்கிற ஒரு அபிஷேகம். ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலையில் எந்த நிலையில் நான் இருந்தாலும் ஹல்லேலூயா அக்கப்பக்க யார் இருந்தாலும் ஹல்லேலூயா அது ஜெபிக்கிற ஒரு இடமாக ஜெபிக்கிற ஒரு அந்தரிஷத்தை சிருஷ்டித்து எடுக்கிற ஒரு அனுபவம் எனக்கு தர வேண்டும் என்று கேட்கிற உள்ளங்களுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரிடம் நாம மகிமைக்காக சொல்லுகிறேன். ஆண்டவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். அதோட நான் சொல்லுகிறேன். ட்ரெயினுக்குள்ளாலே ஹல்லேலூயா நான் ஜெபித்திருக்கிறேன். ஹல்லேலூயா. பிளேனுக்குள்ளால ஜெபித்திருக்கிறேன். வாகனங்களுக்குள்ளால ஜெபித்திருக்கிறேன். சூழ்நிலையில் ஜெபிக்க முடியாது. அக்க பக்கம் இருக்கிறவர்கள் வித்தியாசமான ஆட்களாயிருக்கலாம். ஆனாலும் நான் அந்த இடத்தை ஜெபத்திற்காக ரெடி பண்ணி எடுத்து ஜெபித்திருக்கிறேன். அல்லேலூயா. உங்களை கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை தரப்போறா. அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை தரப்போறா. நீ வேலைக்கு போற இடத்துல 5 பேர் இருந்தால் 4 பேர் அவர்கள் இன்னொரு மதஸ்தர்கள் ஆயிருக்கலாம். ஹல்லேலூயா. சூழ்நிலை உனக்கு ஜெபிக்க முடியாத சூழ்நிலை ஆயிருக்கலாம். ஆனால் அந்த இடத்திலும் ஹல்லேலூயா நீ ஜெபிக்கிற ஒரு அனுபவத்தை உருவாக்கி எடுக்கணும். Glory to God. எத்தனை பேர் அதற்கு அர்ப்பணிக்கிறீங்க? எத்தனை பேர் அதுக்காக வாஞ்சிக்கிறீங்க? ஜெப வீரர்களை கர்த்தர் எழுப்பட்டும். இந்த சபை ஒரு மிஷனரி சபையாக கர்த்தர் மாற்ற விரும்புகிறாரே. அல்லேலூயா. இதற்குள்ள இருக்கிறவர்கள் மேல் மிஷனரியோட அபிஷேகங்களை கர்த்தர் தந்திருக்கிறாரே. இந்த அபிஷேகம் எதற்கு? இந்த சண்டே கூட்டத்துக்கு வரும்போது மட்டும் டான்ஸ் ஆடுகிறதுக்கு அல்ல. நீ வேலை இடத்தில் போகும்போது, நீ படிக்கிற இடத்தில் போகும்போது, உன் குடும்பத்தார்கள் வீட்டுக்குள்ளால போகும்போது இந்த அபிஷேகம் அங்க கிரியை செய்யணும். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட அனுபவங்களை கர்த்தர் இந்த ராத்திரி கூட்டத்தில் வந்திருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு தரப்போறா. ஜெபிக்கிறதுக்கு ஹல்லேலூயா ஒன்று நமக்கு தடை இல்லை. சூழ்நிலைகள் தடை இல்லை. ஹல்லேலூயா அந்த இடங்களை ஜெபிக்கிற அந்த அனுபவத்தை உருவாக்கி எடுக்கிற ஹல்லேலூயா தேவ பிள்ளைகளுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். நீங்க உண்மையாய் ஜெபிக்கிறவர்களா என்றால் ஹல்லேலூயா முழங்கால் படி போட்ட ஒரு ஏலியா அவருடைய கண்ணுக்கு உள்ளங்கை அளவில் ஒரு மேகத்தை அவன் பார்க்கிறான். Glory to God. ஹல்லேலூயா. ஜெபிக்கிற முழங்கால் படிக்கு போடுகிற தேவ பிள்ளையே, உன்னுடைய கண்ணு கர்த்தர் திறக்க போற. எதற்காக? ஒரு பெரிய ஒரு மேகம், உன்னுடைய உள்ளங்கை அளவு மேகம் உன்னுடைய கண்களுக்கு பார்க்க போகிறது. அந்த மேகம் ஹல்லேலூயா கொஞ்ச நேரம் தாண்டின போல் அந்த உள்ளங்கையில் இருந்த அந்த உள்ளங்கை அளவில் உள்ள மேகம் பெரிய ஒரு மழை பெய்கிறதுக்கு காரணமாய் மாறிவிட்டது. சோத்திரம் பண்ணலாம். இல்லாவிட்டாலும் இந்த தமிழ்நாடு டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு எழுப்புதலில் மழை பெய்ய போகிறது. அதற்கு ஜெப வீரர்களை கர்த்தர் விரும்புகிறார். இந்த ராத்திரி வேளையில் இதற்குள்ள இருக்கிற உண்மையாய் அர்ப்பணிக்கிறவருடைய கண்களை கர்த்தர் திறக்க போறார். உள்ளங்கை அளவில் ஒரு மேகம் நிற்கிறதை உன்னுடைய கண்கள் பார்க்க போகிறது. உன் ஆவிக்குரிய காதை திறந்து பாரு. ஒரு எழுப்புதல் மழை. ஓ ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. காண்கிற கேட்கிற தேவ பிள்ளைகளுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஏசாயா 54 அதிகாரம் 10 வசனத்தை வாசிங்கள். சூழ்நிலைகள் என்னதான் இருந்தாலும், மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உண்மையில் மனதுருகுகிற கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், மலைகள் மாறும், சூழ்நிலைகள் எல்லாம் உன்னை விட்டு மாறும். ஆனால் என்ன மாறாதா? கிருபை. ஹல்லேலூயா. கிருபை எத்தனை பேருக்கு வேணும்? உங்க ஒரு கிருபை தான் இருக்கிறாரு. அதெல்லாம் நான் சொன்னது. ஹல்லேலூயா.
பிரைஸ் தி லார்ட். உங்க கிருபை இல்லாம வாழ முடியாது. அப்பாவை பார்த்து சொல்லுங்க, உங்க தயவு இல்லாம. கொஞ்சம் சத்தம் எடுத்து, உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா, உங்க தயவு இல்லாம நான் நிற்பதும் உங்க கிருபைதான். சொல்லுங்க, நிலைப்பதும் உங்க கிருபைதான். நிற்பதும் நிலைப்பதும் உங்க கிருபைதானப்பா. உங்க கிருபை இல்லாம வாழ முடியாது. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு அந்த கிருபை வேணும்? எல்லா நாளிலும் தனி ஜெபத்தில் நான் சொல்லுவேன், எனக்கு கொடுத்த கிருபை என்னைக்கு நஷ்டப்படுகிறது, அதனுடைய 5 வருஷத்துக்கு முன்னாடி என்னோட உயிரை எடுக்கணும். ஹலோ, ஹல்லேலூயா. காரணம் கிருபை இல்லாமல் எனக்கு இந்த உலகத்தை வாழண்டா, அது என்னோட விருப்பம். ஹல்லேலூயா. உங்கள் விருப்பம் என்னன்னு தெரியல. சோத்திரம். ஹல்லேலூயா. மேரேஜ் பார்க்குற டைமிலே பிள்ளைகளை அனுப்பி தராமல் இருக்கிறதுக்கு அநேகர் பொறாமைப்பட்டு போய் சொல்லுவாங்க, அவனுக்கு கிருபை போன வேற என்ன இருக்குன்னு. ஹல்லேலூயா. நான் சொல்லிடுவேன், மூச்சு போன பின்ன வேற ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நான் பயந்துட்டேன் கொஞ்சம் நேரம், நீங்கள் அமைதியாக இருந்தப்போ மூச்சு போயிட்டோம். சோத்திரம். ஒரு நல்லொரு ஹல்லேலூயா. ஆமென். என் மூச்சுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் உண்டோ அதே காட்டில் முக்கியத்துவம் உண்டு ஆண்டவர் கொடுத்திருக்கிற கிருபை. ஹல்லேலூயா. டைம் இல்லை, அல்லாட்ட கிருபையை குறித்து தான் கொஞ்சம் பாடல்களை பாடிக்கொண்டே நின்றிருப்பேன். சோத்திரம். ஆமென். நேற்றுக்கு ஆல் நைட் ப்ரேயருக்கு வராதவர்களுக்கு இன்னைக்கு ஆல் நைட் ப்ரேயர் தான். சோத்திரம். ஆமாம், ஹல்லேலூயா. நடத்த போகிறேன் தான். சோத்திரம். ஹல்லேலூயா. ஆமாம். அந்த அப்பாவோட கிருபை எத்தனை பேருக்கு வேணும்? ஹல்லேலூயா. நான் நிற்பதோ நிர்மூலமாகாதிருப்பதோ உம்முடைய சுத்த கிருபை. மலைகள் விலகட்டும் ஆண்டவரே, குண்டுகள் அகண்டு போகட்டும். உம்முடைய சமாதானத்தின் உடம்படி நானும் நீங்களுமா எடுக்கப்பட்ட ஒரு உடம்படி உண்டு. ஹல்லேலூயா. நான் ஏசப்பாவாட்டு ஒரு தீர்மானம் எடுத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. அந்த தீர்மானம் எடுக்கிற டைமில் நீங்கள் நீங்கள் இல்லை. அந்த டைம் இல்லை. ஹல்லேலூயா. என் குடும்பத்தார்கள் இல்லை, அப்பா அம்மா பக்கம் இல்லை, வீட்டார்கள், ஊழியக்காரர்கள், விசுவாசிகள் யாரும் இல்லை. நான் ஏசப்பாவோட தீர்மானம் எடுக்கும்போது வாழ்வானாலும் தாழ்வானாலும் உயர்வானாலும் மரணமானாலும் ஜீவனானாலும் ஏசப்பா எந்த சூழ்நிலை நான் உம்மை விட்டு போக மாட்டேன். ஏசப்பா உம்முடைய ஊழியம் கடைசி வரை, கடைசி மூச்சு வரை உம்முடைய ஊழியம் நான் செய்வேன் என்று சொல்லி நான் அப்பாவோடு சொன்னேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உடனே திருப்பி அப்பா கையை தந்துட்டு, ஹல்லேலூயா. மக்களே, நீ தண்ணீருக்கு கூட கடக்க வேண்டி வந்தாலும், ஹல்லேலூயா, ஆறுகள் கூட போக வேண்டி வந்தாலும், நீ அக்கினியில் கூட சூழமை நடக்க வேண்டி வந்தாலும், நான் உன்னோடு கூட இருந்து செய்யும் காரியம் அது பயங்கரமா இருக்கு. நான் சொன்னதை செய்யும் அளவா உன்னை கைவிடவே மாட்டேன். சில வேளை எனக்கு தெரியாம நான் கை உதறி இருக்கிறேன். ஹல்லேலூயா. நான் கை உதறி, ஏசப்பா என்ன கையை விட மாட்டாரு. ஹல்லேலூயா. இந்த ராத்திரி கூட்டத்தில் வந்திருக்கிற உன்னுடைய கை உனக்கு தெரியாமல் ஒரு ஆள் பிடித்து வைத்திருக்கிறான். ஹல்லேலூயா. பெரு வெள்ளத்துள் நின்று உன்னை இழுத்து எடுத்தா அந்த உயரத்துள்ள பலத்த கை. ஓ ஹல்லேலூயா. பைக் ஆக்சிடென்ட் ஆகி பைக்கு எங்கேயோ போய்விட்டது, ஆனா நீ எழும்பி ஸ்ட்ராங்கா நிற்கிற. ஹல்லேலூயா. ஆமே. உனக்கு நல்ல பேலன்ஸ் இருந்தது கொண்டல்ல நீ எழும்பி நின்றது. ஹல்லேலூயா. உனக்கு தெரியாம ஒரு கை உன்னை பிடித்து அங்க நிறுத்தினது. ஓ ஹல்லேலூயா. ஆமென். இந்த பைக்ல பின்னாடி இருக்கிற ஆட்கள் கீழே விழுந்து எழும்பி 4 பக்கம் பார்க்கறத பார்த்துருக்கீங்களா? இல்லை, நான் பார்த்துருக்கிறேன் பாஸ்டர். ஹல்லேலூயா. ஆமே. நல்ல வலியா இருக்கு, ஆனால் காட்ட மாட்டாங்க, மசலி பிடிச்சு நடப்பாங்க. ஹல்லேலூயா. வீட்டில் போய் தான் அழுவாங்க. ஹல்லேலூயா. அந்த டைமில் உனக்கு தெரியாம ஒரு கை உன்னை தாங்கினதப்பா. 60 போக வேண்டிய இடத்துல 100 ஓட்டின காரு. சோத்ரா. ஹலோ. ஹல்லேலூயா. தூதனை குறை சொல்லக்கூடாது. தூதன் ஆண்டவர் சொல்றது மாதிரி தான் கேட்பாரு. அவர் இந்த கண்டிஷன் எல்லாம் பார்த்து தான் அவர் வருவார். சைடில் போர்டு அவருக்கு தெரியும், உங்களுக்கு தெரியுமா தெரியாத 60 என்று எழுதி இருக்கு. பார்த்துருக்கீங்களா? 80 சொல்லி எழுதியிருக்கு. டிரைவர் சொல்லுதாங்களே. ஹல்லேலூயா. ஆமா. அவரு கரெக்டா அந்த 60 பார்த்து 60 தான் நீ 100 போவ. ஹல்லேலூயா.
നേരെ നീ മുന്നേ പോയി ചെന്നൈയിൽ പോയി ഇടിച്ച് ആമേ 108 കയറി ആമേ അത് ஐசிக்குள்ளால் இருக்கும்போது கரெக்டா தூதன் வந்து அங்க நிப்பாரு. ஏன் தூதன் லேட் ஆனது? அப்பா எனக்கு தெரியாது, நான் கரெக்டா 60ல வந்துட்டு நீ உனக்கிட்ட யாரு சொன்னது 100ல போக? சோத்திரம். நான் சொன்னது உங்களுக்கு தெரியுதா, புரியுதா? ஆமா, ஹல்லேலூயா. அவர் கண்டிஷன் தான் செய்வாரு. ஹல்லேலூயா. எத்தனையோ ஆபத்துகள் உன் வாழ்க்கையில் வந்தும் உன்னை கைவிடாமல் நடத்தினார் அல்லவா? நீ தனிப்பட்ட அனுபவத்தில் அவரோடு கொடுத்த உடன்படி தீர்மானம். ஹல்லேலூயா. ஞானஸ்நானம் எடுக்கும்போது என்னெல்லாம் தீர்மானம் எடுத்தீங்க? எசப்பா, நான் இனி ஒரு தப்பும் சினிமா பார்க்க மாட்டேன் ஆண்டவரே, கிரிக்கெட்டு பார்க்க மாட்டேன் எசப்பா, ஒரு கூட்டமும் முடங்க மாட்டேன் பாஸ்டர் என்ன சொன்னாலும் நான் அப்படியே கீழ்ப்படிவே, ஊழியம் செய்யலாம் ஆண்டவரே, என்னெல்லாமோ சொன்னீங்க. தசம பாகம் கரெக்டா? ஹலோ, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப எல்லாம் வேற மாதிரி நடந்து கொண்டு இருக்கிறது. ஆமே. நீ எத்தனையோ தடவை பொய் சொல்லி மாறி நிற்கிற, ஆனா என் அப்பா ஹல்லேலூயா அவர் எடுத்த சமாதானத்தின் உடன்படியை அவர் விடல, அவர் மறக்கல, அவர் விடல. ஹல்லேலூயா. ஆமே. அந்த தயவு உன்னோடு கூட இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமா. எந்த நிலையிலும் சமாதானத்தின் தேவன் ஹல்லேலூயா அவருடைய தீர்மானத்தை மாற்ற மாட்டார். இரண்டாவதாக, ஒன்றாவது நான் சொன்னேன், உனக்காக சூழ்நிலைகளே சாதகமாக கர்த்தர் மாற்றுவார். அது ஒன்னாமത്തെ பாயிண்ட். ஹல்லேலூயா. இரண்டாமത്തെ பாயிண்ட். மொத்தம் 5 பாயிண்ட் சொல்லிட்டு நிப்பாட்டுவேன். ஸ்தோத்திரம். அப்ப கேட்பீங்க, ஏன் பாஸ்டர் எண்ணம் கரெக்டா நேரமே சொல்றீங்க? அது தூங்குற ஆட்கள் இனி 4 சொல்லும்பா இனி 1 கூட தானே நிறுத்திட்டு போவாரு அப்படி சொல்லி நினைச்சுருப்பாங்க. அதுக்காக தான் எண்ணிக்கை சொன்னேன். ஹல்லேலூயா. டென்ஷன் எடுக்கண்டா. கவனிங்க. இரண்டாவதாக, உனக்காக சூழ்நிலைகளை உண்டாக்குவார். எல்லாரும் சொல்லுங்கள், எனக்காக சூழ்நிலைகளை உண்டாக்குவார். ஹல்லேலூயா. காற்றை காண மாட்டாய், மழையை காண மாட்டா, ஆனால் அந்த வாய்க்கால்கள் தண்ணீரினால் நிறையப்படும். சூழ்நிலைகளை கர்த்தர் உருவாக்குவார். ஆமே. அப்பம் அங்க இருக்காது, இறைச்சி அங்க இருக்காது, ஆனால் ஹல்லேலூயா கொட்டார அரமனைக்குள்ள நின்று உனக்கு ஹல்லேலூயா ஆமா காகம் வரும். புரியுதோ இல்லையோ தெரியல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமே. நீ போய் மறைந்து இருந்தால் மட்டும் போதும், உனக்காக கர்த்தர் காகத்தை அனுப்புவார், காகத்தை அனுப்புவார். ஹல்லேலூயா. ஆமே. உனக்காக சூழ்நிலைகளை உண்டாக்குற ஒரு ஆண்டவர் இந்த ராத்திரி வேளையில் இங்கே வந்திருக்கிறார். சூழ்நிலைகள் எதிராகத்தான் உன் கண்களுக்கு காண முடியும், ஆனா உனக்கு அனுகூலமாக சூழ்நிலைகளை உண்டாக்குற ஒரு ஆண்டவர் வந்திருக்கிறார். சில காரியங்கள் சூழ்நிலைகள் மாறுதலாக தான் காணப்படும். ஹல்லேலூயா. இந்த மாசத்தோட பிசினஸ் ஸ்டாப் பண்ணணும். இன்னைக்கு அதுக்கப்புறம் இந்த பிசினஸ் முன்னே கொண்டு போக முடியாது. இதோட என் வேலை முடிய போகிறது. எப்படி சிட்டி காசு அடைப்பேன், பிள்ளைகளை எப்படி படிக்க வைப்பேன், மேலே உள்ள படிப்பில் நின்று பிள்ளைகளை நாம சோதர கவர்மெண்ட் கிளாஸுக்கு விடணும். அப்படியெல்லாம் வித்தியாசமான தீர்மானத்தை நீங்கள் எடுக்க வாய்ப்புகள் உண்டு. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், உனக்காக சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றுவார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, எனக்காக சூழ்நிலைகளை உண்டாக்குவார். சத்துரு வெட்கப்பட்டு தைரியமாய் சொல்லுங்க, எனக்காக, என் குடும்பத்திற்காக, என் சபைக்காக சூழ்நிலைகளை கர்த்தர் உண்டாக்குவார். ஓ ஹல்லேலூயா. இன்னைக்கு அவர் சொன்ன வாக்குத்தத்தம் உன் வாழ்க்கையில் நடக்கிறதுக்காக ஏதோ சில சூழ்நிலைகளை கர்த்தர் அனுகூலமாக சாதகமாக உண்டாக்கி சிருஷ்டித்துக் கொண்டிருக்கிறார். அது என்னுடைய காரியமாக வேண்டும் என்று அர்ப்பணிக்கிறவர்களுக்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எண்ணாகமம் 23 வாசிங்கள். அந்த வசனத்தை எல்லாரும் நோட் பண்ணி வைக்கணும். எண்ணாகமம் 23 ஃபேன்சி நம்பர். ஹல்லேலூயா. யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. தேவன் என்னென்ன செய்தார் என்று அதை நிறுத்தி வாசித்து தாருங்கள். தேவன் என்னென்ன செய்தார் என்று கொஞ்ச காலத்திலே யாக்கோபையும் இஸ்ரவேலையும் குறித்து சொல்லப்படும். யாக்கோபையும் இஸ்ரவேல் குறித்து சொல்லப்படும். அந்த ஜனம் துஷ்ட சிங்கம் போல எழும்பும், பால சிங்கம் போல நிமிர்ந்து நிற்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. உனக்காக சூழ்நிலைகளை மாற்றுகிற கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. என்னென்ன செய்தார் என்று, உன்னுடைய தேவன் என்னென்ன செய்தார் என்று சொல்லுங்க. என்னுடைய தேவன் என்னென்ன செய்தார் என்று கொஞ்ச காலத்துக்குள்ள
என் சத்துருக்கள் காண போறாங்க, என் குடும்பத்தார்கள் பார்க்க போறாங்க. அல்லேலூயா. நீ 24 மணி நேரம் பைபிள் புஸ்தகம் எடுத்துட்டு ஓடுகிறியே, பெண்டகோ சர்ச்சுக்கு சொல்லி எப்பொழுது ஓடுகிறியே, உனக்கு என்ன கிடைச்சதப்பா? நீ போய் என்ன சாதிச்ச? அல்லேலூயா. உனக்கு என்ன கிடைச்சது? நல்ல வேலை கிடைச்சதா? நல்ல பிள்ளை வாக்கியம் கிடைச்சதா? நல்ல ஆசீர்வாதம் கிடைச்சதா? அல்லேலூயா. அவர்களை பார்த்து, அந்த சத்துருக்களை பார்த்து சொல்லு, கொஞ்ச காலத்துக்குள்ள. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வசனத்தை கர்த்தர் இந்த சபைக்கு வாக்குத்தத்தமாய் சொல்லுகிறார். எத்தனை பேர் அதை ஏற்றெடுக்கிறீங்க? பொறுப்படி எனக்கு தெரியல. அல்லேலூயா. அது மறுபடியும் அந்த வார்த்தையை வாசித்த நல்லா இருக்கும் என்று நான் விரும்புகிறேன். உனக்காக சூழ்நிலைகளை உண்டாக்குற ஆண்டவர் சொல்லுகிறார், தேவன் என்னென்ன செய்தார் என்று கொஞ்ச காலத்திற்குள்ளாலே ஹல்லேலூயா கர்த்தர் உனக்காக குறித்ததை, உன் குடும்பத்திற்காக குறித்ததை ஹல்லேலூயா சத்துருக்கள் பார்க்க போறாங்க, உன் குடும்பத்தார்கள் பார்க்க போறாங்க, உன்னை தூசித்தவர்கள் பார்க்க போறாங்க, உன்னை கிண்டல் பண்ணினவர்கள் பார்க்க போறாங்க. அல்லேலூயா. இனி அதிக டைம் இல்ல, இனி அதிக நாள் இல்ல, கொஞ்ச காலத்துக்குள்ளால சொல்லுங்க, கொஞ்ச காலத்துக்குள்ளால ரிபன ஹடக ரகஸ்தன ரகத்துன ஆரகதன வாய்களை திறந்து சொல்லுங்க, எனக்கு கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம், என் பிள்ளைகள் காண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம், அது எங்கே நிறைவேறவில்லையே என்று இன்னைக்கு வர சத்துருக்கள் கேட்டுக்கொண்டு இருக்கிறாங்க. வேத புஸ்தகத்தை எடுத்துக்கொண்டு என்னைக்கு கூட்டத்துக்கு போறியே, உன்னோட வியாதி மாறலையே, உன் பிள்ளை நல்ல படிக்கலையே, உன் கணவன் சந்திக்கப்படலையே, உன் பிரச்சனைக்கு பதில் இல்லையே என்று சத்துருக்கள் உன்னுடைய பலவீன பகுதிகளை காண்பித்துக் கொண்டு உன்னை தூசிக்கும் போது உன்னோடு ஆவியானவர் சொல்லுகிறார், உனக்காக சூழ்நிலைகளை உண்டாக்குறவர் சொல்லுகிறார், மக்களே என்னென்ன செய்தார் என்று கொஞ்ச காலத்திற்குள்ள கர்த்தர் நிரூபிக்க போறார். கைகளை தட்டி அப்பாவுக்கு விசுவாசம் உள்ளவர்கள், ஓ ரப கப ரக ரகஸ்தன ரகதன அந்தல் கனா ரக ரகஸ்தன ரகதன. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் என்னெல்லாம் செய்தார், என்னென்ன செய்தார் என்று இஸ்ரவேலே யாக்கோபு சொல்ல போறாங்க. அல்லேலூயா. உன் சத்துருக்கள் சொல்ல போறாங்க, நீ சொல்ல தேவையில்லை, அவங்களே சொல்லுவாங்க. காரணம் என்னெல்லாம் நடக்கிறது என்று எப்பொழுது சத்துருக்கள் பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். ஆனபடி அவருடைய கண்கள் காண போகிறது. செய்து முடியல, ஒரு நிமிஷம் கண்களை மூடி கைகளை உயர்த்தி, என்னுடைய குடும்பத்தில் நான் அநேக வருஷங்களால் ஜெபித்து கொண்டிருக்கிறேன், அநேக மாதங்களால் ஜெபித்து கொண்டிருக்கிறேன், என்னுடைய காரியத்தில் என்னுடைய தகுப்பன் என்னெல்லாம் செய்ய போறார் என்றது கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்களேன், கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்களேன். ஏதோ செய்தி மட்டும் கேட்டு போகிறவர்களாக அல்ல, இந்த வார்த்தை உங்களுக்கு விடுதலை கொண்டு வரணும். அல்லேலூயா. தேவன் என்னென்ன செய்தார் என்று கொஞ்ச காலத்துக்குள்ளாலே இஸ்ரவேலை குறித்து சொல்லப்படும். உன்னை சூழ்ந்திருக்கிறவர்கள், உன்னுடைய சத்துருக்கள், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ ஆண்டவரை சேவிக்கிற தேவ பிள்ளையே, என்னெல்லாம் கர்த்தர் செய்தார் என்று உன்னை சூழ்ந்திருக்கிறவர்கள் சொல்ல போறாங்க. நம்புறவர்கள் சொல்லுங்க, ஏசப்பா அது என்னுடைய காரியத்தில் இருக்க வேணும். இன்னைக்கு நான் கேள்வி கேட்டுட்டு தான் வந்தேன். சத்துருக்கள் இன்னைக்கு என்ன பார்த்து சொன்னாங்க, இத்தனை நாள் ஜெபிக்கிறியே, என்ன கிடைச்சு, என்ன சாதிச்சாய்? ஓ ரமன் அருகல்கனால் இந்த வார்த்தையை, இந்த வசனத்தை ஆவியானவர் தந்த நிமிஷம் முதலே ஆமென், எனக்குள்ளே நானே ஜெபம் பண்ணி நடந்தேன். அல்லேலூயா. ஏசப்பா எனக்கு என்னென்ன செய்தார் என்று என் சத்துருக்கள் காண போறாங்க. அவங்க இனி அதை குறித்து பேச போறாங்க. எங்க சபைக்கு கர்த்தர் என்னென்ன செய்தார் என்று இத்தனை வருஷம் செய்யாத சில காரியங்கள் ரீபா ஷக்கான பரலோகத்தில் தேவன் காரியங்களை கைகூடி வர பண்ண போறார். நீங்க நம்பினாலும் இல்லாவிட்டாலும் ஓ பரலோகத்தில் தேவன் நெகமியா 2:20 பரலோகத்தில் தேவ எங்கள் காரியங்களை கைகூடி வர பண்ண போறார்.
இதுவரை என்னை தூசித்தவர்கள், இதுவரை என்னை அள வைத்தவர்கள், இத்தனை வருஷம் ஊழியம் செய்தியே, இத்தனை வருஷம் நீ ஞானஸ்நானம் எடுத்தியே, நீ 24 மணிக்கு ஊழியக்காரோடு சபையோடு சேர்ந்து நிற்கிறியே, எப்ப பார்த்தாலும் பைபிள் எடுத்துக்கொண்டு ஓடுகிறியே, என்ன சாதிச்சாய், என்ன சாதிச்சாய், என்ன கிடைச்ச உனக்கு? ஆளில் எங்களை பாரு, எங்களுக்கு விருப்பம் உள்ளதுபடி வாழ்ந்து எங்களை ஆண்டவர் ஆசீர்வதித்து வைத்திருக்கிறத பாரு. யாழலி உன் சம வயதுள்ளவர்கள், உன் நண்பர்கள், உன்னோடு கூட படிக்கிறவர்கள், உன் சகோதரங்கள், ரட்சிக்கப்படாத உன் குடும்பத்தார்கள், அக்கப்பக்கம் உள்ளவர்கள் கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். ஓ ஹல்லேலூயா. ஆவியானவர் என்னோடு சொல்லுகிறார், ஒவ்வொருவருடைய குடும்பங்களுக்காக நான் இன்னைக்கு இறங்கி சில காரியங்கள் செய்ய போறேன். சூழ்நிலைகளே எதிராக இருந்தாலும், சூழ்நிலைகள் நடக்காது என்று சொன்னாலும், நான் என் பிள்ளைகளுக்காக சூழ்நிலைகளை உண்டாக்க போறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சூழ்நிலைகளை கர்த்தர் உண்டாக்க போறார். தேவன் என்னென்ன செய்தார் என்று கொஞ்ச காலத்திற்குள்ளாலே சத்துருக்கள் சொல்லுவார்கள், குடும்பத்தார்கள் சொல்ல போறாங்க. தேவன் என்னென்ன செய்தார் என்று கொஞ்ச காலத்திற்குள்ளாலே அது சத்துருக்கட காதுக்கு கேட்க காணும். உன்னுடைய வாழ்க்கையில் என்னைக்கு உன் அபமானத்திற்கு ஆண்டவர் விட்டு கொடுக்க மாட்டார், என்னைக்கு உன்னை கேள்விக்குறிக்கு விட்டு கொடுக்க மாட்டார். கொஞ்ச காலம் தைரியம் அந்த வார்த்தை சொல்லு. கொஞ்ச காலம், கொஞ்ச நாட்கள், கொஞ்ச மணிக்கூர். ஹல்லேலூயா. சீயோனோடு அவர் இரக்கத்தை காண்பிக்கும் காலம் வந்து விட்டது. சீயோனோடு கர்த்தர் கருணை காண்பிக்கிற நாள் வந்து விட்டது. சீயோனே, சபையே, ஊழிய உள்ளமே, கர்த்தருக்காக காத்திருக்கிற உள்ளமே, அவருடைய இரக்கத்தை நீ பார்க்க போறாய். அவருடைய இரக்கத்தை நீ பார்க்க போறாய். கொஞ்ச நிமிஷத்திற்குள்ள, கொஞ்ச மணிக்கூருக்குள்ள, கொஞ்ச காலத்திற்குள்ள. இனி அதிக நாள் இல்ல, அதிக நாள் உன்னை அழ வைக்க மாட்டா, அதிக நாள் இனி சத்ருவுக்கு சிரிக்க விட்டு கொடுக்க மாட்டா. உனக்காக சூழ்நிலைகள் மாற போகிறது. உனக்காக சில சூழ்நிலைகள் ஆசீர்வாதமாக ஆண்டவர் சிருஷ்டித்துக் கொண்டிருக்கிறார், சிருஷ்டித்துக் கொண்டிருக்கிறார். எந்தெல்லாம் இடங்களில் உன்னை கனப்படுத்த வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறாரோ, ஏதெல்லாம் வாக்குத்தத்த நன்மைகள் உனக்கு கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறாரோ, அந்த இடத்துல சூழ்நிலைகள் உனக்கு சாதகமாக 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 ஆண்டவர் உண்டாக்கி கொண்டிருக்கிறார், சிருஷ்டித்துக் கொண்டிருக்கிறார். நம்புகிறவர்கள் துதியுங்களே, நம்புகிறவர்கள் துதியுங்களே. அல்லேலூயா, அல்லேலூயா. உனக்காக சூழ்நிலைகள் உண்டாக்க போறார் அவரு. இப்போ அது நடக்கிறது. அழுது கொண்டிருக்கிறியே, அந்நிய பாஷை பேசி கொண்டிருக்கிறியே, ஜெபித்து கொண்டிருக்கிறியே, கேவலப்பட்டு கேவலப்பட்டு அவமானம் கேட்டு கேட்டு மனம் உடைந்து வந்திருக்கிறியே. ஓரா ஷக்கானா, தேவன் என்னென்ன செய்தார் என்று கேட்டவர்கிட்ட முன்னாடி நீ பதில் கொடுக்க போறாய். உன் கேள்வி குறிகள் எல்லாம் தூக்கி போட போற ஆண்டவர். ஒரு ஆச்சரியக்குறி, ஒரு ஆச்சரியக்குறி, அந்த சிம்பல் இன்னைக்கு விழப்போகிறது உனக்காக. ஆமா, ஒரு ஆச்சரியக்குரிய கர்த்தர் நம்புகிற தேவ பிள்ளைகளுக்காக போட போறா. தேவன் என்ன செய்தார் என்று கொஞ்ச காலத்துக்குள்ளாலே நம்புகிறவர்கள், நம்புகிறவர்கள் துதி 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 துதி. அந்த ஒரே வார்த்தை எடு, ஒரே வார்த்தை எடு. அப்பா சொன்ன அந்த வார்த்தை எடு. கொஞ்ச நாளுக்குள்ளால, கொஞ்ச மணிக்கூருக்குள்ளால ஆமை என்னென்ன அப்ப செய்தாரண்டு தேசம் காண போகிறது. குடும்பத்தார்கள் பார்க்க போறாங்க, ஜாதிகள் பார்க்க போறாங்க. நல்ல ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏதோ சில காரியங்கள் ஆண்டவர் கிரியேட் பண்ணி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. யாருக்கோ ஆண்டவர் ஏதோ காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். ஏதோ சில காரியங்களை கர்த்தர் உருவாக்கி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விளையாட்டாக சொல்லுகிறேன் என்று நினைக்க கூடாது. இந்த அம்மாமார்கள் கிச்சன்ல தோசை சுட்டு கொண்டிருக்கும் போது, ஹல்லேலூயா, பசி எடுத்த பிள்ளைகள் ஒரு பிளேட்டு கொண்டு என்ன செய்வாங்க? ஓடுவாங்க. அம்மா சொல்லுவாங்க, ஹல்லேலூயா, குழம்பு வைக்கட்டடா, ஹல்லேலூயா, மட்டங்கறி வைக்கட்டு, எல்லாம் கூட சேர்த்து என்ன செய்யலாம்? தள்ளலாம். ஹல்லேலூயா. ஆனா சில குறும்புள்ள உங்கள மாதிரி உள்ள பிள்ளைகள் ஓடி போய் அந்த சூடோடு அந்த அப்பத்தை மட்டும் என்ன செய்வாங்க? வந்து பார்த்துட்டு இல்லாதது மாதிரி, செய்துட்டு இல்லாதது மாதிரி. ஹல்லேலூயா. சரியா? ஹல்லேலூயா. அம்மா அடிப்பாளா, கொல்லுவாளா?
இல்லை லேலுயா, சரி அப்படியாவது சாப்பிடட்டு லேலுயா. அது மாதிரி இன்னைக்கு சில செல்ல பிள்ளைகள் ஓ ஹல்லேலூயா அல்லேலூயா உனக்காக ரெடி பண்ணி சூடோடு வைத்திருக்கிறதை போய் எடுக்கிறதை அதை எடுக்கிறதை ஆவிக்குரிய கண்களில் நான் பார்க்கிறேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உனக்காக ஏதோ ஆண்டவர் ரெடி பண்ணி வைத்திருக்கிறது. நீ எடுக்க போறாய் மகனே மகளே, நீ அதை எடுக்க போறாய், நீ அதை எடுக்க போறாய். இயேசுவின் நாமத்தில் இன்னைக்குள்ள கூட்டம் முடிந்து போகும்போது அற்புதமான காரியங்கள் உன் காதுக்கு கேட்கப்பட போகிறது, உன் கண்களுக்கு நீ பார்க்கப்பட போகிறாய். இயேசுவின் நாமத்தில் அது நடக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. சத்ரு கேட்க போறா, தேவன் ஆராதிக்கிற உனக்கு கர்த்தர் என்னென்ன செய்தார் என்பதை சத்ருட காதுக்கு கேட்க போகிறது. ஹல்லேலூயா. சீக்கிரம் 1-2 வசனம் கூட வாசிங்கள். ஏசாயா 29:17 வாசிங்கள். கொஞ்ச நாளுக்குள்ள என்ன நடக்குமா? 29:17. இன்னும் கொஞ்ச காலத்தில் அல்லவோ லீபனோன் செழிப்பான வயல்வெளியாக மாறும், செழிப்பான வயல்வெளி காடாக எண்ணப்படும். அல்லேலூயா. மலையாளத்தில் லெபனோன் ஒரு உத்தியானமாய் தீரும், அல்லமே பூந்தோட்டமாய் மாறுமாம். தமிழ் அது அப்படித்தானே? செழிப்பான வயல்வெளியாக. வயல்வெளி தமிழ், மலையாளத்தில் பூந்தோட்டம். பூந்தோட்டம் தமிழ் தெரியுமா? பூந்தோட்டம் பூதான் தெரியும் பாஸ்டர். ஹல்லேலூயா. ஆமே. உங்க வனாந்தர வாழ்க்கை ஹல்லேலூயா கொஞ்ச நாளுக்குள்ள அது பூந்தோட்டமாய் மாறப்போகிறது, பூந்தோட்டமாய் மாறப்போகிறது. சபையே, வனாந்தரத்தின் அனுபவத்தில் இருக்கிற சபையே, அடுத்து எங்க போவோம் என்று தெரியாமல் வனாந்தரமான சூழ்நிலையில் இருக்கிற சபையே, பூந்தோட்டமாய் கர்த்தர் மாற்ற போறாரா? கொஞ்ச நாள் தான் உண்டா அதுக்கு. ஹல்லேலூயா. இது சொல்லுகிறவர் யார் என்று தெரியுமா? இல்லாததை இருக்கிறது போல வர வைக்கிறவர். ஓ ஹல்லேலூயா. எஜமானன் தான் சொல்லுகிறாய், நீ கொஞ்சம் தான், அவர் சொன்னதை செய்கிறவர் நம்பத்தக்கவர். அல்லேலூயா. நீ அழுது கொண்டிருக்கிற காரியத்திற்கு நீயே உன்னை பார்த்து நெஞ்சில கையை வைத்து தீர்க்க தரிசனம் சொல்லு. என் மனமே நீ சமாதானமாயிரு. அல்லேலூயா. என் மனசே நீ சமாதானமாயிரு. இன்னும் கொஞ்ச நாளுக்குள்ளாலே டென்ஷன் ஆகி கொண்டிருந்தியே, நெஞ்சிடிப்பாய் இருந்திய பிரச்சனை உள்ள யாருக்கிட்டே சொல்லாம பயப்பட்டு கொண்டு இருக்கிறியே, இத்தனை நாள் முடிப்ப நான் என்ன செய்வேன்? இந்த ஜனத்தை, இந்த சபை மக்களை கொண்டு எங்க போவேன்? இனி நான் எப்படி ஊழியத்தை நடத்துவேன்? என் பிள்ளைகளை எப்படி நான் படிக்க வைப்பேன்? இந்த வாடகை நாள் முடியும் போது இன்னும் எங்க ஓடுவேன் என்றெல்லாம் உன் மனசு வெப்ராளப்பட்டு டென்ஷன் ஆகி கொண்டு இருக்கிறது. நீயே தீர்க்க தரிசனம் சொல்லு. ஹல்லேலூயா. நெஞ்சில கையை வைத்து சொல்லு. கொஞ்ச நாள் கூட, கொஞ்ச நாள் கூட, கொஞ்ச நாள் கூட. ஹல்லேலூயா. நெஞ்சமே நீ கலங்காதே. ஹல்லேலூயா. ஆமே. சத்தம் எடுக்க முடியல, பாடி இருப்பேன். சோத்திரம். நீங்களும் பாட மாட்டீங்க, கேட்டுருப்பீங்க. ஆமே ஆமே. நெஞ்சமே நீ கலங்காதே. இன்னும் கொஞ்ச நாள். ஹல்லேலூயா. கொஞ்ச நாள். இந்த ஸ்கூல்ல கடைசி ஒரு பீரியட் உண்டு தெரியுமா? லாஸ்ட் பீரியடு. ஸ்கூல்ல போயிட்டு இல்லையா? ஆமாம். ஹல்லேலூயா. அந்த லாஸ்ட் பீரியட் டீச்சர் நல்லா டீச்சிங் பண்ணி கொண்டு இருக்கும்போது எங்கள் ஊரில் இங்கே எப்படின்னு தெரியல, இந்த டெஸ்க்கு அடியில் ஒரு அறை இருக்குது எங்களுக்கு. ஹல்லேலூயா. புக்கெல்லாம் வைக்கிறது. டீச்சர் அங்கே படிப்பிக்கும் போது நாங்கள் புக் அடிக்க கொண்டு இருப்போம். ஹல்லேலூயா. எங்களுக்கு தெரியும் இந்த டீச்சர் இனி எவ்வளவு கடந்து கத்தினாலும் இனி 10-20 சோத்திரம் சொல்ல மாட்டீங்க. ஆமே. வெளியில் இறக்கி விட மாட்டாங்க, அடிக்க மாட்டாங்க. இனி இவ்வளோ டைம் தானே உண்டு. ஹல்லேலூயா. சோத்திரம். உங்களுக்கும் தெரியும், இன்னும் கொஞ்சம் நேரம் கூட தான் பாஸ்டர் கடந்து கத்துவாருன்னு. அப்படியா? அது மாதிரி கொஞ்சம் நேரம் தான் உண்டு. ஹல்லேலூயா. ஆமாம். உன் கண்ணீருக்கு ஃபுல் ஸ்டாப் இட்டிருக்கிறாரு. அது இன்னும் கொஞ்சம் நேரத்துக்குள்ளால் அதோட பதில் வரும், பதில் வரும். லோன் சாங்ஷன் ஆகி முடிந்தது என்று சொன்ன நமக்கு அவர் திருப்தி வரும். ஹல்லேலூயா. அது அவன் அக்கௌண்ட்டுக்கு இனி வந்தாக்க வர்றதுக்கு கொஞ்சம் நேரம் தான் ஆகும், கொஞ்சம் நேரம் தான் ஆகும். ஹல்லேலூயா. ஆமே. ரயில்வே ஸ்டேஷன் பதிக்கும் போது ஆமே ஹல்லேலூயா, பக்கத்தில் உள்ள ஸ்டேஷனில் ட்ரெயின் வரும்போது இங்கே அனௌன்ஸ்மெண்ட் போடுவாங்க. ஹல்லேலூயா. ஆமே. ஏதான நிமிஷங்களுக்குள்ள என்ன செய்யும்? 1ஆவது பிளாட்ஃபார்மிலே வந்து சேரு. ஹல்லேலூயா. இது கருதப்படுகிறதெல்லாம் வந்து சேரு. சிலப்போ இந்த கூட்டம் முடிந்து நீ போற டைமில் ஆയിരിக்கும் உன்னுடைய செக் ஒப்பிட்டு கையில வர போகிறது. ஓ ராபா ஷக்கரா. ஆமே. காக உன்னை தேடி சிலப்போ இன்னைக்கு நைட்டு உன்னை தேடி வர வாய்ப்பு இருக்கிறது. இன்னைக்கு நைட்டு அவனுடைய பதில். ஹல்லேலூயா. கைகளை தட்டி நம்புகிறவர்கள் உனக்கு குறித்ததை கர்த்தர் செய்ய போறார். ஒரு குடும்பத்திற்காக, சபைக்காக கர்த்தர் குறித்ததை கர்த்தர் செய்து நிறைவேற்ற போறார்.
சூழ்நிலைகளை அவர் உண்டாக்குறவர். ஹல்லேலூயா, ஆமென். ஆனால் நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், அந்த கொஞ்ச காலத்துக்காக நாம் காத்திருக்கணும். ஆமென். பக்கத்தில் கையை கொடுத்துட்டு சொல்லு, கொஞ்ச காலம்தான் உண்டு, நீ காத்திரு, காத்திரு. ஹல்லேலூயா, ஆமென். நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஏசப்பா ஏன் சொல்லி சொல்லி எங்களை ஏமாற்றுறீங்க? ஹல்லேலூயா, ஆமென். சில அம்மாமார்கள் ஐஸ்கிரீம் வாங்கி வச்சுட்டு பிள்ளைகள்கிட்ட நீ அது கூட சாப்பிடு, இப்போ எங்க தரல, அது கூட சாப்பிடு. ஹல்லேலூயா. கலவையை கொல்லணும்னு தோணும் பிள்ளைகளுக்கு. ஹல்லேலூயா, தெரியுமா உங்களுக்கு? செஞ்சிருக்கிறீங்களா? ஹல்லேலூயா. இது மாதிரி அவன் இன்னும் கொஞ்ச நாள் தான், கொஞ்ச நாள் தான். ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா. உங்களை மாதிரி எல்லாம் நான் ஜெபாரைக்குள்ளால் இருக்கும்போது அநேக கேள்வி கேட்டுடுவேன் அப்பாட்ட. ஹல்லேலூயா. அவர் என்ன சும்மா விட மாட்டார். சோதர ஹல்லேலூயா. அப்பா நீ கொஞ்ச நேரம்னு சொல்லி கொண்டிருக்கிறீங்களே. ஹல்லேலூயா. ஏன் அப்பா அந்த கொஞ்ச நேரம் வச்சிருக்கிறீங்க? அந்த கொஞ்ச நேரம் ஏன் வச்சிருக்கீங்க? ஹல்லேலூயா. நீதிமொழி 20ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் அதற்கு பதிலாக அவர் சொன்னார். ஆமென். சீக்கிரம் விடுங்கள். ஆரம்பத்திலே துரிதமாக கிடைத்த சுதந்திரம் முடிவிலே ஆசீர்வாதம் பெறாது. அல்லேலூயா. நேரமே சீக்கிரம் தந்தா அதோட விலை உங்களுக்கு தெரியாது. மாமியார் வீட்டுல இருந்து கிடைச்ச காரு, அல்லேலூயா, கிடைச்சது நினைச்சா அவ தர மாட்டா. அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நல்லா வச்சிருப்பீங்களா? சர்வீஸ் கரெக்டா பண்ணுவீங்களா? மாமனாருக்கு காசு என்ன ஒரு ஸ்தோத்திரம். ஹலோ, அல்லேலூயா. நம்ம காசு கொடுத்து வாங்கினா காரா இருந்தா நம்ம பிள்ளைகளே தொட விட மாட்டோம். அல்லேலூயா. நீ உங்க குடும்ப சண்டை நான் உண்டாக்க விரும்பல. நல்லொரு ஹல்லேலூயா சொல்லுங்க. யாரெல்லாமோ இப்பளே சோத்திரம் பண்ணி தொடங்குறாங்க. ஏதோ நடக்கிறது. அல்லேலூயா. அதனுடைய விலை உனக்கு புரியாம போயிடும். கர்த்தர் இந்த தேசத்தில் உங்களுக்கு சொந்தமான இடத்தையும் பெரிய ஆலயத்தை கொடுக்க போறாரு. நான் நம்புகிறேன். நீங்க எங்க இடம் வாங்கினாலும் எந்த இடத்துல சர்ச்சை கட்டினாலும் மறைமலர் நகரை விட்டு போக மாட்டீங்க. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது நீ கொஞ்ச நாளுக்குள்ளால கர்த்தர் அதை செய்ய போறா. நீடித்த நாள் யுத்தம், நீடித்த நாள் யுத்தம். 2 சாமுவேல் 3:1 சவுலின் வீட்டார்களும் தாவீதின் வீட்டார்களும் நீடித்த நாள் நடந்த யுத்தத்தை கர்த்தர் இன்னைக்கு ஃபுல் ஸ்டாப் போட போறோம். இன்னும் கொஞ்ச நாள் தான், கொஞ்ச நாள் தான். இந்த சர்ச்சுக்குள்ளால வரும்போது வாயில சோத்திரம் வராது. இப்போ அடுத்த மாசம் வாடகை கொடுக்கணும். அல்லேலூயா. இங்க ஏதாவது நல்ல வேலை செய்யணும்னு தோணாது. அல்லேலூயா. நம்ம சொந்த சர்ச் ஆகும்போது அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் உண்டா, அதுக்கு கொஞ்ச நாள் தான் உண்டா. அரராத்து மலைக்கு கிட்ட அந்த பேழை வந்துட்டு. அல்லேலூயா. உராபா ஹடக ரகஸ்தனா ரிகதல்கனா. ஹல்லேலூயா. இனி அந்த பேழையை கர்த்தர் அதில் உறுதிப்படுத்த போறார். ஆமே, பேழையை உறுதிப்படுத்த போறார். ஹல்லேலூயா. மறைமலை நகர்ல அந்த மலையில ஹல்லேலூயா பேழையை கர்த்தர் உறுதிப்படுத்த போறார். நீங்க நம்பினாலும் இல்லாவிட்டாலும் ஹல்லேலூயா கர்த்தர் சொன்னதை அவர் செய்கிறவர். அவர் பொய் சொல்ல மனுஷன் அல்ல. ஹல்லேலூயா. உனக்காக சூழ்நிலைகளை சாதகமாக மாற்றுகிறவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. உனக்காக சூழ்நிலைகளை உண்டாக்குறவர் சொல்லுகிறார். இன்னும் கொஞ்ச நேரம் தான், கொஞ்ச நாள் தான் சபையே, இன்னும் கொஞ்ச நாள் தான். ஹல்லேலூயா. இனி நமக்கு சொந்த சபை கிடைக்கும்போ தெரியாம சோத்திரம் வரும். அல்லேலூயா. காரணம் உங்களுக்கு சபை என்று சொன்ன அதனுடைய வேலை உங்களுக்கு தெரியும். எத்தனையோ நாட்கள் கொண்டு அனுபவித்த வேதனை உங்களுக்கு தெரியும். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. கொஞ்ச நாள் ட்ரெஸ், நல்ல ட்ரெஸ் இல்லாமல் கஷ்டப்பட்டு ட்ரெஸ் கிடைச்ச ஆட்கள் அந்த ட்ரெஸ் எடுத்து போடும்போது ஒரு ஸ்தோத்திரம் வாயில வரும். ஆமென். அதுக்கு தான் கொஞ்ச நாள் ட்ரெஸ்ஸுகள் நல்ல ட்ரெஸ் போட ஆண்டவர் அனுமதிக்காமல் வச்சிருந்தாரு. அல்லேலூயா. அவன் கொஞ்ச நாள் காத்திருந்து தான் ஆகணும். வேத புஸ்தகத்திலே காத்திருக்காமல் சில காரியங்களை பெற்ற ஆட்கள் உண்டு. அதெல்லாம் அவர் சீக்கிரம் அதை நஷ்டப்படுத்தினாங்க. சிம்சோனை தெரியுமா? தெரியும். உங்க வீட்டு பக்கமா? இது எனக்கு தெரியாது, அதை கேட்டு. அல்லேலூயா. அவருக்கு சீக்கிரம் கிருபை கிடைத்தது. அல்லேலூயா. ஆமே, சீக்கிரம் பலன் கிடைத்தது, அபிஷேகம் கிடைத்தது. அல்லேலூயா. சீக்கிரத்தில் பெரிய காரியங்களை சாதிச்சிட்டாரு. ஆமே. அல்லேலூயா. ஒரு புதிய தலையணை கிடைச்சது தலை வைக்கிறதுக்கு. அல்லேலூயா. ஆமே. தெரியுங்களா? ஆமா, பெண்களோட மடியில படுத்தா பின்ன எல்லா ரகசியம் எடுத்துட்டு தான் விடுவாங்க. உங்களை எல்லா பெண்களை சொன்னேன். ஆமென். அல்லேலூயா.
உங்கள் கணவன்கிட்ட ஒரு ரகசியத்தை எடுக்கணுங்க, நீங்கள் எடுப்பீங்க எப்பளானாலும். இன்னைக்கு கேட்பீங்க, அத்தான் அந்த காரியம் என்னாச்சு சொல்லுங்க, அமைதியாயிரு, வேற வேலை பாரு என்று விட்டா உடனே இவ விடுவா. ஹல்லேலூயா. 2 மாதம் அமைதியாக இருப்பா. அவன் மறந்து திகிச்செல்லாம் போய் காணும் சோதரம். ஆனாலும் இவ விட மாட்டா. நான் அன்னைக்கு கேட்டேன்ல தாய். ஆமாம், அவன் இனி அதை யோசித்து வரும்போது 2 வருஷம் ஆகும். ஹல்லேலூயா. அன்னைக்கு சொல்லாட்ட விடுவா. ஹல்லேலூயா. சண்டை போட நிற்க மாட்டான் சோதரம். அடுத்து ஒரு 2 வருஷம் தாண்டி ஆமே பிக்கனிக்கு போகும்போது அங்கே போய் நின்றுண்டா தான். இன்னைக்கு தானே நம்ம மேரேஜ் டே. ஆமாம், ஹல்லேலூயா. ஆமே கடல் பக்கம் கொண்டு உட்கார வச்சுட்டு, நான் ஒரு காரியம் கேட்கட்ட சொல்லுவீங்களா? கேளுடி. சொல்லலாம். நான் 10 வருஷம் முன்னாடி கேட்டேன் இல்லை, அது தெரியாம உங்களை சொல்லல, நீங்க ஒரு அல்ல சொல்லுங்க. என் மனைவி இது மாதிரி தான், ஏதாவது விசுவாசிகள் ஏதாவது சொன்னதை கேட்பா. ஹல்லேலூயா. எல்லாம் சொல்ல முடியாது இல்ல. சோத்திரம் போச்சு. ஆமே இவ விட மாட்டேன், நான் மறந்துடுவேன் காரியம் இல்லை. ஹல்லேலூயா. ஆமே நல்லா மூடில் இருக்கமா கேட்பா. ஹல்லேலூயா. தெரியாமலே உளறிடுவேன். சோத்திரம். அவர்களுக்கு தெரியும் அந்த டெக்னிக், எப்போ கேட்டா சோத்திரம். ஹல்லேலூயா. பாதிக்கப்பட்டவர்கள் அல்லேலூயா சொல்லுவோம். சொல்ல மாட்டீங்க. ஹல்லேலூயா. நான் எல்லாருக்காக சொல்லிட்டேன். சோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இவன் எல்லாம் சொல்லிட்டான். 7 அடிப்படை உபதேசம் தலையில் இருக்கிறது. அது வெட்டப்பட்ட நான் சாதாரண ஆளாய் மாறிடுவேன். என் பார்வை குத்தி எடுக்கப்பட்டாள், நான் சாதாரண ஆளை போய் ஆயிடுவேன். என்னை இப்ப ஆவியானவர் நடத்தி கொண்டிருக்கிறார். இனி பாலிக்காரன் நடத்தினா போதும், சம்பவம் மாறிடும். எல்லா ரகசியத்தை சொல்லி கொடுத்தாரு. ஹல்லேலூயா. அந்த கிருபையை இழந்துட்டாரு. ஒரு சோத்திரம் சொல்லுங்களே. நல்லொரு ஹல்லேலூயா. சலோமோனை தெரியுமா? இன்னும் சொல்ல மாட்டீங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் அவனுக்கு விசேஷித்த ஞானத்தை கொடுத்தார். அந்த ஞானத்தை கொண்டு அவன் பெரிய காரியங்களை சாதிச்சிட்டாரு. ஆனால் அது அழிவுக்கு காரணமாய் மாறிவிட்டது, வேதனைக்கு காரணமாய் மாறிவிட்டது. ஹல்லேலூயா. ஆனா ஜோசப்பை பாருங்க, அவர் காத்திருந்து தான் அநேக காரியங்களை பெற்றிருக்கிறாரு. அது அவருடைய வாழ்க்கையில் விடுதலை கொண்டு வந்தது. அண்ணா பாட்டியை கூப்பிட்டு கேளுங்க, அநேக வருஷம் காத்திருந்து ஜெபித்து ஒரு தீர்க்கதரிசியை பெற்றுக் கொண்டாள். அது நிலை நின்று கொண்டிருக்கிறது. அது ஆசீர்வாதமாய் மாறிக்கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென். இந்த பகுதியை நான் தியானிக்கும் போது தான் 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம், அதுதான் நான் சொல்லுகிறேன். 1 பேதுரு 5:6 நிறுத்த போறேன் சீக்கிரம். 1 பேதுரு 5:6. ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள். இந்த குடும்பத்தில் சபைக்கு உள்ளால் இருக்கிற யாரையோ ஏற்ற காலத்தில் கர்த்தர் உயர்த்த போறார். ஆமென். அதுக்கு குறித்த காலம் இந்த காலம்தான். அதற்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் உண்டு. ஏற்ற காலத்தில் உயர்த்துவேன் என்று சொன்னாரே, கொஞ்ச காலம். 3ஆமത്തെ பாயிண்ட் கூட சொல்லிட்டு நான் ஜெபிக்க போறேன். டைம் என்னாச்சு? 8:30. இது கரெக்ட் இல்லைன்னு நினைக்கிறேன். ஹல்லேலூயா. அதை பார்க்காதீங்க. சோத்திரம். ஆமென். 5 மினிட் கூட போட்டா பாஸ்டர். ஓகே. ஹல்லேலூயா. இப்போ நிறுத்துவேன். சோத்திரம். இந்த பாயிண்ட் கூட சொல்லிட்டு நிறுத்தி போறேன். உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணுவேன். ஆமென். ஆமென். 3ஆமത്തെ சூழ்நிலைகளுக்கு அப்பானானவர் நம்முடைய இயேசப்பா. ஹல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? இப்போ தமிழும் வரல எனக்கு. சூழ்நிலைக்கு அப்பாற்பட்டவர். ஓகே, இப்போ நீங்க தான் சொல்லி தரீங்க. ஆமென். எல்லாரும் மறுபடியும் சொல்லுங்க. அது சொல்ல விடாத சத்துரு வெட்கப்பட்டு சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா. எல்லாமே எதிராக இருந்தாலும், சூழ்நிலைகள் தோல்வி போல தெரிந்தாலும், எல்லாமே கைகளை தந்து வீசி அடிகளை, கைகள் தலைக்கு மேல, நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன். விசுவாசம் பாடுங்க. இந்த பாடல் விடுதலை கொண்டு வரும். ஓ உயிர் நண்பே, என்னை விட்டு பிரிந்தாலும், ஊரெல்லாம் என்னை தூற்றி, உயிர் நண்பன் என்னை விட்டு
எஸ் லார்ட். ஊரெல்லாம் என்னை தூற்றி திரிந்தாலும் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன். தேவனுக்குள் களி கூறுவேன். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன். தேவனுக்குள் களி அல்லேலூயா. கொஞ்ச நேரம் தாண்டி இந்த பாட்டு பாடி ஆராதிக்கலாமா? இப்ப என்ன சொல்லி நிறுத்தினேன்? சூழ்நிலைக்கு எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? அல்லேலூயா. ஆமென். ஒரு நாள் கப்பல் பிரயாணம் பண்ணி கீழ்ப்படியாத்த ஆட்களோடு போக வேண்டிய சூழ்நிலை பவுலுக்கு வந்தது. போய்த்தாகணும். அவரும் போய் மாட்டினாரு. அல்லேலூயா. ஆமென். மெலித்தாவில் வந்த உடனே நல்ல குளிரா இருந்தது. என்ன செய்தாங்க? எல்லாரும் சேர்ந்து நெருப்பு போட்டாங்க. விறகு எல்லாரும் போட்டாங்க. எல்லாரும் நெருப்புக்கு விறகு போட்ட போது அங்க ஒன்றும் நடக்கல. ஆனா பவுலு கொஞ்சம் விறகு எடுத்து போட்டப்ப அல்லேலூயா, அந்த விறகுக்கு இடையில ஒரு அனலி இருந்திருக்கு, விரியம்பாம்பு. அல்லேலூயா. அது வெளியே வந்தது. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இந்த தேசத்தில் ஜாதிகளை காட்டிலும் இந்த சபைக்கு அதிக சத்ருவாயிருக்கிறது ஊழியக்காரர்கள். இப்ப இந்த உம்மதி இருக்கிறீங்களோ, பொறாம நிமித்தம் இவனுக்கு எல்லாரும் போறாங்கள அந்த சபைக்கு. அல்லேலூயா. அங்க என்ன இருக்கு? அல்லேலூயா. சோதரம். பொறாம உள்ளவர் அல்லேலூயா இல்ல. எத்தனையோ நாடுக்கு போயிருக்கிறேன். உங்களை மாதிரி நான் யாரையும் இனி பார்ப்பதும் இல்லை. ஆமென். எங்கேயாவது பொறாம கிடைச்சா நான் கொஞ்சம் பார்சல் அனுப்பி வைக்கிறேன். அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. யாரோ சொல்றாங்க இங்கே சலிச்சு கொண்டு இருக்கு பாஸ்டர், வேணுங்க கொடுத்து விடலாம் அந்த பொறாமை. அல்லேலூயா. கவனிங்க. பவுல் கொஞ்சம் விறகு எடுத்து போடும்போது அந்த விரியம்பாம்பு வெளியே வந்தது. வந்ததே வந்து அது ஒழுங்க போகணும் தானே. யாரோட கையில் அவுனது? வாரதெல்லாம் பாஸ்டுக்கு தான். சோத்திரம். அல்லேலூயா. உடனே கூட நிற்கிற எல்லாரும் இவர் ஏதோ பாவம் செய்திருக்கிறாரு, அதுதான் நீதி தேவி அவரை கேர் பிடிச்சிருக்கிறது. சோத்திரம். அல்லேலூயா சொல்ல மாட்டீங்க. ஆமே. நம்ம ஐயா நம்ம பாஸ்டர் நம்ம சொல்லுவோம். 2 நாள் அவர் படுத்து பார்க்கட்டு. சோத்திரம். இங்க மேடையில் எழும்பி நின்று உங்களை திட்டினார்ல, அதெல்லாம் உங்கள் கண்ணுக்கு ஞாபகம் வரும். சோத்திரம். சோத்திரம். நான் அன்னைக்கு முடியாமல் படுத்திருந்தப்பம் திருவிருந்து எடுக்காதது கொண்டு, தசமவாகம் கொடுக்காதது கொண்டு, கூட்டத்துக்கு வராதது உண்டாக்கு எனக்கு இதெல்லாம் வந்ததுண்டு. இப்போ பாரு அவர் படுத்திருக்கிறாரு. அல்லேலூயா. நீ அப்படி சொல்லுவேன் ஆண்டவருக்கு தெரியும். அதுதான் ஆண்டவர் அவர் படுக்கையில் ஆக்காம கிருபையால் நடத்தி கொண்டிருக்கிறாரு. சோத்திரம். ஒரு அல்லேலூயா. பவுல் இப்போ வீர்த்து இப்போ கீழே விழுவாரு, பார்க்கலாம் சிரிக்கலாம் என்று எல்லாரும் பார்த்து கொண்டு இருக்கும்போது அந்த நெருப்பில் அவன் அதை நிசாரமாக உதறி போட்டான். கையை கொஞ்சம் உதரங்க. கிட்ட இருக்கிற யாரும் மேலே கொள்ளக்கூடாது. அல்லேலூயா. யாரெல்லாம் கணவன் மனைவி கிட்ட இருக்கிறாங்க ஏதோ நடக்கும். அல்லேலூயா. எல்லா கோபத்தை தீக்காதீங்க. கொஞ்சம் மாமே மேலே தொடாம கொஞ்சம் உதரங்களே. அல்லேலூயா. கையில் ஒரு பாம்பு, விரியம் பாம்பு வந்து பிடிச்சா இப்படி உதறுவீங்க, சேர எடுத்துட்டு ஓடிடுவீங்களே. அல்லேலூயா. சோத்ரா. இன்னைக்கு நீ அக்கினி இங்க பற்றி எரிந்து கொண்டு இருக்கிறது. என்னோட ஆவிக்கிற கண்களுக்கு எனக்கு பார்க்க முடியுது. உன்னை பின்தொடர்கிற அந்த விரியம் பாம்பு. மெலித்தாவில் பாம்பு இல்லை. மெலித்தாவில் பாம்பு இல்லை. பவுலே, இது எத்தனையோ வருஷம் கொண்டு உன்னை ஃபாலோ பண்ணி கொண்டிருக்கிறது. வேற எங்கண்டோ வந்ததாக்கும். அல்லேலூயா. அது இன்னைக்கு தீர போகிறது. இன்னைக்கு அது முடிய போகிறது. அது மெலித்தாவில் அதோடு அது எரிந்து அடங்க போகிறது. தலை லேடிஸுட தலை, உடல் பாம்பினுடைய உடல். எத்தனையோ வருஷம் கொண்டு இந்த ஊழியத்தில் மறைந்திருந்து ஃபாலோ பண்ணி வந்து கொண்டிருக்கிறா அந்த விரியம் பாம்பை இன்னைக்கு இங்க பற்றி எரிகிற அக்கினியில் குடைந்து உதற போறோம். விசுவாசிக்கிறவர்கள் ஆண்டவரை துதித்து மகிமைப்படுத்துங்க. ஆமென். சூழ்நிலைக்கு அப்பாறான காரியத்தை கர்த்தர் இன்னைக்கு செய்ய போறா. சூழ்நிலைகள் மாறும். கொஞ்சம் எழும்பிலங்க, கொஞ்சம் ஆராதிக்க போறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என் சூழ்நிலைக்கு அப்புறப்பட்ட காரியங்களை கர்த்தர் செய்வார் என்று எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க?
இன்னும் கொஞ்ச நாளுக்குள்ளால் உன்னுடைய காரியத்திற்கு பதில் நீ அளர்ந்தெடுக்க போறாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உனக்காக சூழ்நிலைகளை சாதகமாக கர்த்தர் மாற்றுவா. நீ ஜெபிக்கிறியே, சாதகமாக மாற்றுகிறா. உன்னுடைய ப்ரமோஷனுக்கு ஏதாவது ஒரு நபராயிருக்கும் தடையாயிருக்கிறது, அவனை தூக்கி போட்டுட்டு அந்த இடத்தில் உனக்கு அனுகூலமான ஒரு அதிகாரியை கொண்டு உட்கார வைத்து உன் காரியத்தை கர்த்தர் சாத்தியமாக்கி தருவார். எத்தனை பேர் நம்புறீங்க? உன்னுடைய பெர்மிஷன் கிடைக்கிறதுக்கு ஒரு நபராயிருக்கலாம் தடை. அல்லேலூயா. அவனை தூக்கி போட்டுட்டு அந்த இடத்தில் வேறொரு ஆளை உட்கார வைத்து உன்னுடைய பெர்மிஷன் காரியங்கள் தர வைக்க ஆண்டவரால் முடியும். சூழ்நிலைகள் மாறப்போகிறது, சாதகமாக மாறப்போகிறது. எத்தனை பேர் நம்புறீங்க? உண்மையாய் ஏசப்பா என்னோடு இன்னைக்கு பேசினார் என்று சொல்லுகிறவர்கள் மட்டும் கை தூக்குங்களே. ஆமே. தலை தொட்டு சொல்லலே என்று நீங்க வருத்தப்படண்டா. இனி தொடர்ந்து சிலப்ப தீர்க்க தரிசன வார்த்தைகள் வராமல் இருந்தாலும் இந்த வார்த்தையை நீங்கள் அப்படியே எடுங்கள். ஹல்லேலூயா. உனக்காக சூழ்நிலைகளை சாதகமாக கர்த்தர் மாற்றிக் கொண்டிருக்கிறார். நீ சில காரியங்கள் சாதிக்க போறாய், கர்த்தரை சாதிக்க வைக்க போறா. ஆமே. சூழ்நிலைகள் இதுவரை உனக்கு தடையாக இருந்தது, கர்த்தர் சாதிக்க வைக்க போறா. ஹல்லேலூயா. உனக்காக சூழ்நிலைகளை ஆண்டவர் அனுகூலமாய் உண்டாக்க போறா. சூழ்நிலைகள் வழி இல்லாத பாதை இல்லாத இடத்தில், பாதை இல்லாத வனாந்தரத்தில் அவர் பாதையை உண்டாக்குற தேவ. ஆமே. வெட்டாந்தரங்கள் உண்டாக்குற, தண்ணிக்காக வெட்டாந்தரங்கள் உண்டாக்குற தேவ. ஏதோ ஒரு சிருஷ்டிப்பு நடக்கிறது நான் பார்க்கிறேன். நல்ல குயவன் வந்திருக்கிறாரு, நல்ல சிருஷ்டி கர்த்தர் வந்திருக்கிறார். எல் ஷடாய், சர்வ வல்லமை உள்ளவர் வந்து விட்டார். எல் ஷடாய் வந்திருக்கிறாரு. யெகோவா ஈரே வந்திருக்கிறாரு. யெகோவா நீசி வந்திருக்கிறாரு. ஆமே. ராஜா வாரதுக்கு முன்னாடி ஆமே சேனைகள் வந்து நிற்பாங்க. இன்னைக்கு தூத சேனைகள் இந்த சபா ஹாலுக்குள்ளால சபைக்கு 4 சுற்றில வந்து நிற்கிறாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சூழ்நிலைகள் மாறப்போகிறது. உனக்காக சூழ்நிலையை கர்த்தர் உண்டாக்க போறா. சூழ்நிலைக்கு அப்பாற்பட்ட காரியங்கள் கர்த்தர் நடத்த போறா. ஹல்லேலூயா. நடத்த போறா. சூழ்நிலை சொல்லு, உன்னோட பிள்ளையோட மேரேஜ் நடக்காது, உனக்கு ஒரு சந்ததி கிட்டாது. சூழ்நிலை சொல்லு, வியாதி உன்னை விட்டு மாறாது. சூழ்நிலை சொல்லு, உனக்கு ஒரு வேலை கிடைக்காது. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பேன். யாவரு கைகளை தட்டி என் தேவனுக்குள் களி சூழ்நிலைகளை உண்டாக்குறவர் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் கண்ணீரோட பாடு, விசுவாசத்தோட பாடுங்க. ஒளிவ மரம் வளர்ந்து போனான். Yes Lord. வயல்களிலே தானியமின்றி போனாலோ ஒளிவ மரம் ஆம்டாடி, ஆம்டாடி. விசுவாசத்தோட பாடுங்க, விசுவாசத்தோட பாடுங்க. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பே. விசுவாசத்தோடு களி கூறுவே. கர்த்தருக்குள் உன் சூழ்நிலைகள் மாறப்போகிறது பிரதர். உன் சூழ்நிலைகள் மாறப்போகிறது. உன் குடும்பத்தின் சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்ற போறா. வாழ்க்கையின் சூழ்நிலைகளை மாற்ற போறா. இந்த ராத்திரி வேளையில் அநேக நாட்கள் கொண்டு மாற்றமில்லாத அனுபவம், மாற்றமில்லாத அனுபவத்தில் இன்னைக்கு கர்த்தர் மாற்றத்தை கட்டளையிட போறா. மாற்றத்தை கட்டளையிட போறா. எல் ஷடாய் வந்திருக்கிறார். எல் ஷடாய் வந்திருக்கிறார். எல் ஷடாய் வந்திருக்கிறார். சூழ்நிலை மாறப்போகிறது. சூழ்நிலை மாறப்போகிறது. உன் சூழ்நிலை மாறப்போகிறது. வனாந்தரத்தில் ஒரு வாசல் உனக்காக திறக்க போறா. சூழ்நிலைகள் மாறப்போகிறது. சூழ்நிலைகள் மாறப்போகிறது. ஓ, நீ வாழ்ந்திருந்து பிள்ளைகளோட நன்மையை பார்க்க போறாய். நீ அழுத காரியங்கள், நீ ஜெபித்த காரியங்கள், நீ கண்ணீர் வடித்த காரியங்கள், ரகசியமாய் உபவாசம் எடுத்த காரியங்கள் எல்லாரும் தூங்கியும் தூக்கம் இல்லாமல், அப்பா எனக்கு ஒரு அற்புதம் காண வைக்க மாட்டீரா, எனக்கு மட்டுமா வேதனை, என் பிள்ளைகளுக்கு மட்டுமா வேதனை என்று சொல்லி அழுகிறியே. உன் வனாந்தரத்தின் அனுபவத்தை கர்த்தர் ஃபுல் ஸ்டாப் போட போறார். எஸ், தேவனுக்குள் களி கூறுவே.
கர்த்தருக்குள் ஆண்டவர் துதிங்க, ஆண்டவரை துதிங்க. வனாந்தர வாழ்க்கை முடிகிறது, வனாந்தர வாழ்க்கை முடிகிறது, வனாந்தர வாழ்க்கை முடிகிறது பிரதர். உன் வனாந்தர வாழ்க்கை முடிகிறது, உன் வனாந்தர வாழ்க்கை முடிகிறது, உன் வனாந்தர வாழ்க்கை முடிகிறது, உன் வனாந்தர வாழ்க்கை முடிகிறது, உன் வனாந்தர வாழ்க்கை முடிகிறது. ஊராபா ஃபயர் 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 ஃபயர். அக்கினி அக்கினி அக்கினி. எவ்வளவு தூரம் துதிக்க முடியுமோ துதிங்க, எவ்வளவு தூரம் அவர் ஆராதிக்க முடியுமோ ஆராதிங்க. இன்னைக்கு சூழ்நிலை மாற போகிறது. உனக்காக சில சூழ்நிலைகளை கர்த்தர் சிருஷ்டிக்க போறார். நீ ஜெபிக்கிற காரியத்திற்காக சூழ்நிலைகளை கர்த்தர் சிருஷ்டிக்க போறார். உன் சந்ததிகளுக்காக, உன் குடும்பத்திற்காக சூழ்நிலைகளை கர்த்தர் அனுகூலமாக சிருஷ்டிக்க போறார். சூழ்நிலைகளை 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 சிருஷ்டிக்க போறார். எவ்வளவு தூரம் ஆராதிக்க முடியுமோ, எவ்வளவு தூரம் ஆராதிக்க முடியுமோ அவர் ஆராதிப்பது, அவரை துதி. உனக்காக உனக்காக சில சூழ்நிலைகள் அனுகூலமாய் அனுகூலமாய் நீ வேதனைப்பட்ட நாட்கள், நீ கண்ணீர் வடித்த நாட்களுக்கு பதிலாக சூழ்நிலைகள் சாதகமாக, சூழ்நிலைகள் சாதகமாக, ஓ சூழ்நிலைகள் சாதகமாக, சூழ்நிலைகள் சாதகமாக ஒப்புக்கொடு, ஒப்புக்கொடு. சூழ்நிலைகள் சூழ்நிலைகள் இயேசுவின் நாமத்தில் கண்ணீர் தேவ சமூகத்தில் எட்டுகிறது மகளே. உன் கண்ணீர் தேவ சமூகத்தில் எட்டுகிறது. உன் கண்ணீர் தேவ சமூகத்தில் எட்டுகிறது. உன் சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்ற போறா. உன் சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்ற போறா. உன் சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்ற போறா. சூழ்நிலைகளை மாற்றுகிற தேவன் குடும்பத்தில் உன் சந்ததியோட வாழ்க்கையில் சூழ்நிலைகள் மாறப்போகிறது. சூழ்நிலைகள் மாறட்டும், சூழ்நிலைகள் மாறட்டும், சூழ்நிலைகள் மாறட்டும், சூழ்நிலைகள் மாறட்டும். வாலிப பிள்ளைகளோட வாழ்க்கையில் சூழ்நிலைகள் மாறட்டும், சூழ்நிலைகள் மாறட்டும். ஒப்புக்கொட, ஒப்புக்கொட. வாழ்க்கையில் சூழ்நிலைகளை மாற்றுகிறவா, வாழ்க்கையில் சூழ்நிலைகளை மாறப்போகிறது. வனாந்திர வாழ்க்கை முடிகிறது பிரதர். நீ ஆண்டவரை ஆராதிக்கிறது, நீ ஆண்டவரை துதிக்கிறது, அது வீணாய் போகாது. ஓ உன்னை சம வயதுக்காரன முன்னாடி, சம வயசுக்காரன முன்னாடி உண்மையாய் தொழுது கொள்கிறவர்கள், உண்மையாய் தொழுது கொள்கிறவர்கள் இல்லாத வித்தியாசத்தை கர்த்தர் காண்பிக்க போறார். கர்த்தர் காண்பிக்க போறார். கர்த்தர் காண்பிக்க போறார். ஒரு அபிஷேகம் உண்மையில் இறங்குறது பிரதர். ஒரு அக்கினி அபிஷேகம் உண்மையில் இறங்குறது. ஒரு வித்தியாசத்தை கர்த்தர் காண்பிக்க போறார். ஒரு வாழ்க்கையில் இன்னும் வனாந்திர வாழ்க்கை முடிந்தது. வனாந்திர வாழ்க்கை முடிந்தது பிரதர். வனாந்திர வாழ்க்கை முடிந்தது. நீ ஆண்டவரை துதிக்கிறது, நீ ஆண்டவர் ஆராதிக்கிறது. அவர் அறிகிறார். இனி கேவலப்படுத்த மாட்டார். உன்னை ஆண்டவரை கேவலப்படுத்த மாட்டார். ஓ ஷாபா கபா. ஒரு கிதையான கர்த்தர் தெரிந்தெடுத்து அவனை அபிஷேகித்து அவருடைய தகுப்பனுடைய காலகட்டம் முதல்ல மாலின் பலிபீடங்களை முறியடிக்க வைத்து ஒரு பராக்கிரமசாலியா, ஒரு பராக்கிரமசாலி, ஒரு பராக்கிரமசாலி. ஃபயர் ஃபயர் விட்டுகொடு, ஒப்புகொடு, ஒப்புகொடு. ஃபயர் 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 ஃபயர். Oh, touch, 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 touch. குடும்பத்தில் பாழாய் அனுபவம் மாறுகிறது. உன் வீட்டில் பாழான வாழ்க்கை முடிய போகிறது. சூழ்நிலைகள் மாறுகிறது. சூழ்நிலைகள் மாறுகிறது. குடும்பத்தில் சூழ்நிலைகள் மாறுகிறது. துதியுங்க வாலிப பிள்ளைகள், ஆண்டவர் துதியுங்க. சூழ்நிலைகளை மாற்றுகிறவர் வந்திருக்கிறார். சூழ்நிலைகளை மாற்றுகிற அப்பா வந்திருக்கிறார். துதி துதி துதி. ஒரு 5-10 நிமிஷம் ஆனாலும் பிரச்சனை இல்லை. கொஞ்ச நேரம் அவரை துதி. ஃபயர் 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 ஃபயர். பொல்லாத ஆவிகள் வெளியே போ. வாழ்க்கை முன்னேற விடாம இருக்கிறார். பிள்ளையோட வாழ்க்கை முன்னேற விடாம இருக்கிறார். பொல்லாத ஆவி, பொல்லாத ஆவி. டச் touch, touch.
இயேசுவின் நாமத்தில் வாலிப பிள்ளைகளை வனாந்தர வாழ்க்கைக்கு நேர இழுக்கிற பொல்லாத ஆவிகளை வெளியே போட்டு கட்டளையிடுகிற, வெளியே போட்டு கட்டளையிடுகிற. ஃபயர் ஃபயர். குமார்த்திகள் தீர்க்க தரிசனங்கள் சொல்லுகிறதை நீங்க பார்க்க போறீங்க. தீர்க்க தரிசனங்கள் சொல்லுகிறதை பார்க்க போறீங்க. துதியுங்க துதியுங்க துதியுங்க. ஓ ரபா ஷிகானா ரபா ஜூடா கானா ரகதுனி. உன் கண்ணீருக்கு பதில் வர போகிறது மகளே. கண்ணீருக்கு பதில் வர போகிறது. கண்ணீருக்கு பதில் வர போகிறது. நீ வெட்கப்பட்ட தேசத்தில் தோல்வி அனுபவித்த இடத்தில் உன் சந்ததிகளில் கூட தலை நிமிர செய்ய வைக்கிற தேவனுடைய நீதியை பார்க்க போறான். தேவனுடைய நீதியை பார்க்க போறான். கொஞ்ச நேரம் ஆண்டவரை துதிங்க. அடகஸ்தா ஜகதா ரிபனா ஜூடா வைஷே பிரௌடு அல்கா ரிபாரா ஷாத்தன. மரண உபாதியின் கட்டுகள், மரண உபாதியின் கட்டுகள் சரீரத்தை விட்டு வெளியே போ. மரண உபாதியின் கட்டுகள் சரீரத்தை விட்டு வெளியே போ. சர்ப்ப சாபங்கள், சர்ப்ப சாபங்கள் உடைக்கப்படுவதாக. 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 விடுதல் உண்டாகட்டும். விடுதல் நடக்கிறது. விடுதல் நடக்கிறது. வனாந்தரத்தின் அனுபவங்களில் மாறுகிறது. வனாந்தரத்தின் அனுபவங்கள் மாறுகிறது. துதிங்க. வேற யாரையும் பார்க்காதீங்க. அவரை துதி, அவரை துதி, அவரை துதி, அவரை துதி. என்ன நகோமி என்று கூப்பிடாதீங்கள், மாறா என்று கூப்பிடுங்கள். இல்ல மகள், அவர் மாறாவை கர்த்தர் மதுரகமாக மாற்ற போறார். மாறாவின் அனுபவம் ஃபுல் ஸ்டாப் போட போறாரு. மாறாவின் அனுபவம் மாற போகிறது. துதி. கிருபாவரத்தின் அபிஷேகம் இறங்கட்டும். கிருபாவரத்தின் அபிஷேகம், கிருபாவரத்தின் அபிஷேகம், கிருபாவரத்தின் அபிஷேகம். மாறுதல் நடக்கிறது. மாறுதலான காரியங்கள் நடக்கிறதை பார்க்கிறேன். மாறுதலான காரியங்கள் நடக்கிறதை பார்க்கிறேன். துதிங்க. மாறுதலான காரியங்கள் நடக்க போகிறது. உங்க குடும்பங்கள் மாறுதலான காரியங்கள் நடக்க போகிறது. உன் சந்ததிகள் மாறுதலான காரியங்கள் நடக்க போகிறது. மாறுதலான காரியம் இன்னைக்கு வர நடக்காத, இன்னைக்கு வர நடக்காதது, இன்னைக்கு வர நடக்காதது, உன் குடும்பத்தில் இன்னைக்கு வர நடக்காதது, உன் வாழ்க்கையில் இன்னைக்கு வர நடக்காதது. வனாந்தரத்தில் ஒரு பாதை வெட்டப்படுகிறத பார்க்கிறேன். வனாந்தரத்தில் ஒரு பாதை வெட்டப்படுகிறத பார்க்கிறேன். உன் குடும்பத்திற்காக ஒரு ஸ்பெஷல் பாதை, ஒரு ஸ்பெஷல் பாதை வெட்டி கொண்டிருக்கிறார் மகனே. எசேக்கு சித்துனா இன்றோடு முடிய போகிறது. இன்றோடு முடிய போகிறது. ஒரு ரெஹோபோத், ரெகோபோத், ரெகோபோத், ரெகோபோத். ஃபயர், ஃபயர். வனாந்தர வாழ்க்கை முடிகிறது. வனாந்தர வாழ்க்கை முடிகிறது. மனசுல காயங்கள் கட்டப்படுகிறதை பார்க்கிறேன். ஓ ஷபகபா. ஒரு தேவ வல்லமை இறங்குறது. தேவ வல்லமை இறங்குறது. பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். இந்த மீட்டிங் உனக்காகத்தான் மகனே. உன்னை இன்னைக்கு கொண்டு வந்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு. உன் சாயங்கால அனுபவத்தை கர்த்தர் ஃபுல் ஸ்டாப் போட போறார். உன் சாயங்கால வாழ்க்கை, சாயங்கால அழுகை வரும். விடிய காலமோ களிப்புண்டாகும். ஓ ரபா சாந்தனரகதனா. சோர்வின் ஆவி, சோர்வின் ஆவி ஒரு சிறகொடியப்பட்ட பறவை மாதிரி, ஒரு சிறகொடியப்பட்ட பறவை மாதிரி எலிமெலேக்கு, மக்லோன், கில்லியோன் இறந்து போய் விட்டாங்க. திடீரென்று ஆபத்து,
திடீரென்று ஆபத்து. என்ன நகோமி என்று கூப்பிடாதீங்கள், நகோமி என்று கூப்பிடாதீங்கள், என்ன மாறா என்று கூப்பிடுங்கள். இல்ல மகளே, நீ மாற அல்ல, கர்த்தர் நகோமியாக மாற்ற போறார். தூங்கிட்டும் தூக்கம் கிடைக்கல, சமைச்செடுத்து சாப்பிட உட்காரும் போது ஏதோ ஒரு வேதனை, ஒரு தனிமை, நஷ்டத்தை நினைத்து அழுது அழுது, ஒரு போட்டோயை பார்த்து ஒரு நபர் அழுகிறது போல, ஒரு கல்லறை தோட்டத்தை பார்த்து ஒரு நபர் அழுகிறது போல, ஏன் ஆண்டவரே இப்படி என் வாழ்க்கையில் நடந்தது? நகோமியின் மாறாவின் வாழ்க்கை கர்த்தர் மாற்ற போறார். இந்த அம்மாவுக்காக ஒரு நிமிஷம் சபையாக ஜெபிங்களே. ஏனென்று எனக்கு தெரியல, மனம் உடைந்து வந்திருக்கிறாங்க, நஷ்டத்தை சுமந்து வந்திருக்கிறாங்க. மகளை, இந்த சபையில் நின்று உன்னை வெளியாக்குறதுக்கு சத்துரு பிளான் போட்டான். அங்க போய் என்ன கிடைத்தது? உனக்கு நஷ்டம்தானே கிடைத்தது. மறுபடி எதற்கு அங்க போறாய் என்று மனித தடைகள், மனித விலக்குகள் தடையாய் வந்தது. நீயும் வர வேண்டாம் என்று நினைக்க வேண்டிய சூழ்நிலைகளை சத்துரு உருவாக்கினான். கடைசி வரை உறுதியாய் நில்லு மகளே. இந்த ஆலயத்தின் புஷ்டியை நீ அனுபவிக்க போறாய், இந்த ஆலயத்தின் நன்மையை நீ அனுபவிக்க போறாய். ஓ ரபா ஷிகபா. சபைக்காக ஜெபிக்கிற, ஆத்து மக்களுக்காக ஜெபிக்கிற ஒரு ஜெப ஆவியை கர்த்தர் தர போறார். இதயத்தில் நின்று ஆண்டவரை துதிங்க அம்மா. ஒரு துக்க முகம் மாறுகிறதே பார்க்கிறேன். மனம் காயப்பட்டிருக்கிற அனுபவம். சூழ்நிலையும் கர்த்தர் மாற்றி சிருஷ்டிக்க போறார். மாறுதலை கர்த்தர் கட்டளையிட போறார். என்ன நஷ்டமானாலும் அப்பா, என்ன இழப்புகள் ஆனாலும் இயேசுவின் நாமத்தில் அதை நினைத்து நினைத்து தூக்கத்தை நஷ்டப்படுத்தி மன அழுத்தத்தை உண்டு பண்ணுகிற பொல்லாதாவியே, சத்தாவின் ஸ்பிரிட்டுகள் சரீரத்தை விட்டு வெளியே போ என்று கட்டளையிடுகிறேன். சோர்வின் ஆவி இந்த அம்மாவை விட்டு வெளியே போகட்டும். சோர்வின் ஆவி இந்த அம்மாவை விட்டு வெளியே போகட்டும். இந்த அம்மாவோட வீட்டிலிருந்து யாராங்க வந்திருக்கிறாங்களா? ஓ ரிவஷிகரகரகஸ்தனா. 2 பேரும் ஹalleluya. பிரதர், நான் உங்களை ஒரு நாள் திக்கற்றனாய் விடேன் என்று கர்த்தர் சொன்னார். இந்த வசனம் தெரியுமா? ஹalleluya. உங்க குடும்பத்தில் நாயகனாக, தகப்பனாக ஆண்டவர் இன்னைக்கு பொறுப்பெடுக்க போறார். ஹalleluya. பெரிய ஒரு இழைப்பை சந்தித்து இனி சர்ச்சுக்கு போகணுமா, ஜெபிக்கணுமா, வேண்டாமா என்றெல்லாம் உங்களுக்கு மன சோர்வுகள் சத்துரு உண்டாக்கினான், மன அழுத்தங்கள் சத்துரு உண்டாக்கினான். ஹalleluya. ஆனா நஷ்டம் ஆண்டவர் லாபமாக மாற்ற போறார். நஷ்டத்தை லாபமாய் மாற்ற போறார். ஆமென். யாரோ என்னோட நன்மை பார்க்க முடியலையே என்று சொல்லி அழுகிறியே, இருந்திருந்தெங்கில் என்னை நல்லா பார்த்திருப்பாங்களே என்று சொல்லி ஏதோ நஷ்டப்பட்ட நபரிட சொல்லி அழுகிறாய். உனக்கு பரலோகத்தில் ஒரு தகப்பன் உண்டு. உங்களுக்கு பரலோகத்தில் தகப்பன் உண்டு. உங்க சூழ்நிலை மாறப்போகிறது. இனி அபமானப்பட ஆண்டவர் விடமாட்டார். ஏதோ நஷ்டங்கள் லாபமாய் மாறப்போகிறது. எல்லாவரும் வேடிக்கை பார்த்தாங்க உங்க குடும்பத்தை. எல்லாவரும் கேள்வி கேட்டாங்க. எல்லாவரும் குறித்தார்கள், இவர்கள் இனி சபைக்கு விசுவாசத்தில் இருக்க மாட்டார்கள். நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் என்னுடைய கிருபையை மறந்துவிடக்கூடாது. இப்போ உங்க வீட்டுக்குள்ள வனாந்திரத்தின் அனுபவம் மாறிக்கொண்டிருக்கிறதை பார்க்கிறேன். வயல்களை போல, ஏதேன் தோட்டம் போல செழிப்பை கர்த்தர் தரப்போறார். சிக்காப்பா சந்தனா அந்தல் கனாரக சஸ்துனி. திடீரென்று அபகடம் உண்டு பண்ணி, ஆபத்துண்டு பண்ணி, ஏதோ சில உயிரை எடுத்த பொல்லாத ஆவி
ஆண்களை வாழவிட மாட்டேன் என்று குடும்பத்தில் சவால் போடுகிற மரண உபாதியின் கட்டு இயேசுவின் நாமத்தில் மாறட்டும். விட துக்கமுகம் மாறட்டும், துக்கமுகம் மாறட்டும், துக்கமுகம் மாறட்டும். ஹல்லேலூயா. இந்த வருஷம் மறக்க முடியாத சில டேட்டுகள் நோட் பண்ண போறீங்க. ஹல்லேலூயா. உங்க கை இனி பாழான கையாக மாறாது. சந்ததிகளை சுமக்க போறீங்க. ஹல்லேலூயா. சந்ததிகளை கையை பிடித்து நடத்த போறீங்க. ஹல்லேலூயா. ஆமென். அப்பா காணாத சந்தோஷம் எங்களுக்கு வேண்டாம் என்று சொல்லி மன அழுத்தம் உண்டாக்குற பொல்லாத ஆவியே, இந்த குடும்பத்தை விட்டு இயேசுவின் நாமத்தில் வெளியே போ, வெளியே போ. சோர்வின் ஆவிய வெளியே போ, சோர்வின் ஆவிய வெளியே போ. ரீகாபா சாந்தனரகதனா. ஆமே. இன்னைக்குள்ள வசனத்தின் விடுதலை, இன்னைக்கு சொல்லப்பட்ட கர்த்தருடைய வார்த்தையுடைய விடுதலை இயேசுவின் நாமத்தில் அந்த 3 பாயிண்டும் ஹல்லேலூயா இந்த மகனுடைய வாழ்க்கையில் இவருடைய குடும்பத்தில் இயேசுவின் நாமத்தில் கட்டளையிடுகிற கைகளை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வனாந்தர வாழ்க்கை முடிகிறது, வனாந்தர வாழ்க்கை முடிகிறது. ஹல்லேலூயா. வனாந்தர வாழ்க்கை முடிகிறது, வனாந்தர வாழ்க்கை முடிகிறது. கைகளை தட்டி, கைகளை தட்டி எல்லாரும் உற்சாகமா. கரங்களை உயர்த்தி பரிசுத்த ஆவியானவருக்கு மகிமை செலுத்துங்க. Thank you Holy Spirit. நன்றி. எல்லா துதியும் கனமும் மகிமையும் பாத்திரராகி உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். எங்களை நேசித்த உங்களுடைய அன்பு, எங்களை நேசித்து கொண்டிருக்கிற உங்களுடைய அன்புக்காக நன்றி. யூ ஆர் ஆல்வேஸ் ப்ரூவிங் ஹவு மச் யூ லவ் அஸ். எங்களை எவ்வளவு நேசிக்கிறீர் என்பதை நீங்கள் நிரூபித்து கொண்டே இருக்கிறீங்க ஏசப்பா. நன்றி. எங்கள் சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றி அமைக்க நீர் வல்லவர். சூழ்நிலைகளுக்கு அப்பாற்பட்டவராக இருக்கிறீர். You are beyond our hallelujah situations. You can change our situations. Hallelujah. நாங்களும் எங்கள் சூழ்நிலைகளை மாற்றி அமைக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. Hallelujah. எஸ், எங்களுக்கும் அந்த கிருபையை நீங்கள் தரீங்க ஏசப்பா. Hallelujah. Thank you Lord. நம்முடைய ஜன சமாதானத்தோடு போகட்டும். நம்முடைய தாசரங்கள் மத்தியில் பயன்படுத்தின கிருபைக்காய் நன்றி. தொடர்ந்து ஜெப வேலையிலும் ஆவியானுடைய ஆளுகை இந்த இடத்துல இருப்பதாக. ஜனத்திற்கு தேவையான ஆலோசனைகள் ஆண்டவரை கடந்து வரட்டும் இயேசுப்பா. நாளை காலை ஆராதனையை கர்த்தர் நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. உங்களுடைய பரலோகத்தின் மகிமை நாங்கள் இங்கே பார்க்க உதவி செய்யுங்க. ஹல்லேலூயா. எங்கள் நடுவில் நீங்கள் எழுந்திருக்கிறதை நாங்கள் பார்க்க உதவி செய்யுங்க இயேசுப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட். உங்களுடைய நாமத்தை கர்த்தர் மகிமைப்படுத்திக் கொள்ளும். எல்லா துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய நினைக்கும் ஆசீர்வாதம் மனைவரோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டுமாயிருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா. பிரைஸ்